குருகுலம் கல்வி சேவையினூடாக இணைந்திருக்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நாங்கள் கடந்த வகுப்பில் தேர்ச்சி 12 உள்ள கம்பெனியின் சட்ட பின்னணிகளை பற்றி கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இன்று நாங்கள் அந்த தேர்ச்சி 12க்குரிய 12.2 தேர்ச்சி மட்டம் 12.2க்குரிய பங்கு வளங்கள் தொடர்பான விடயங்களை பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாட போகின்றோம். அப்போ இந்த பங்கு வளங்கள், அதாவது 12.2 தேர்ச்சி பங்கு வளங்களை நாங்கள் ஒரே முறையில் வழங்கி ஒரே முறையில் நாங்கள் பணத்தினை பெற்றுக்கொள்ளுகின்ற முறையினை பற்றி நாங்கள் இன்றைய இந்த குருகுலம் கல்வி சேவையினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம் என்றால் 12.2 தேர்ச்சி மட்டம், அதாவது பங்கு வளங்களின் போது வளங்கள் பெறுமதியை ஒரே முறையில் பெறும் பொழுது அதற்குரிய கொடுக்கல் வாங்கல்களை கணக்குகளில் பதிவு செய்வார். அதாவது பங்கு வளங்களின் போது நாங்கள் அதுக்குரிய பெறுமதியை ஒரே முறையில் பெற்றுக்கொள்வது தொடர்பாக நாங்கள் இன்றைய தேர்ச்சி மட்டத்தினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் உள்ள விடயங்களை பார்த்தோம் என்றால், பங்கு வளங்களின் பெறுமதியை ஒரே முறையில் பெற்றுக்கொள்ளும் போது இரட்டை பதிவு, அதாவது நாங்கள் கம்பெனியின் சட்ட பின்னணிகளை பார்த்துருக்கின்றோம். கடந்த வகுப்பில் இந்த தேர்ச்சியினூடாக அடிப்படை விடயம், அதாவது பங்கு வளங்கள் என்றால் என்ன வகையான பங்குகளை கம்பெனி வழங்க முடியும், அவை எவ்வாறு பணத்தை பெற்றுக்கொள்வதை பற்றி நாங்கள் கதைச்சிருந்தோம், அதாவது கற்றிருந்தோம். இன்று நாங்கள் பங்கு வளங்களின் பெறுமதியை ஒரே முறையில் பெற்றுக்கொள்ளும் போது இரட்டை பதிவு, அந்த இரட்டை பதிவு என்ன மாதிரி அமையும் என்று பார்ப்போம். விண்ணப்பத்தின் மீது பணம் பெற்றுக்கொள்ளப்படும் போது, அதாவது நாங்கள் பங்குகளை வழங்கி சாதன பங்களாக இருக்கலாம், அல்லது முன்ற பங்களாக இருக்கலாம், அல்லது விசேட பங்களாக இருக்கலாம். அப்போ நாங்கள் கூறப்பட்ட மூலதனத்தினை பெற்றுக்கொள்வதற்காக, அதாவது கம்பெனி தண்ட மூலதனத்தினை பெற்றுக்கொள்வதற்காக பங்குகளை பொதுமக்கள் முதலீட்டாளருக்கு விற்பனை செய்து அவர்களிடமிருந்து நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படி பணத்தை பெற்றுக்கொள்கின்ற போது ஒரே முறையில் நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்கின்ற முறையினை பற்றி நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஒரே முறையில் பணத்தை பெற்றுக்கொள்கின்ற போது என்று சொல்லும்போது விண்ணப்பத்தின் போதே நாங்கள் முழு பணத்தையும் பங்குக்குரிய அந்த பெறுமதியை நாங்கள் விண்ணப்பத்தின் போதே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ முதலாவது இரட்டப்பதிவு பார்க்குறோம், விண்ணப்பத்தின் மீது பணம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற போது. அப்போ விண்ணப்பத்தின் போது நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்கின்ற போது, அதாவது பெற்ற பணத்துக்கு நாங்கள் இரட்டப்பதிவு பார்த்தோம்னு சொன்னால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பங்கு வழங்கல் கணக்கில் கொண்டே நாங்கள் செலவில் பதிவோம். அப்போ பங்குனை வழங்கி ஒரே முறையில் நாங்கள் விண்ணப்பத்தின் போது அந்த பெறுமதியை பெற்றுக்கொள்கின்ற போது அதுக்குரிய இரட்டப்பதிவு என்ன மாதிரி அமையும் என்று சொன்னால், காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பங்கு வழங்கல் கணக்கு செலவு, அதை காசு வரபடியாக காசு கட்டுப்பாடு வர வச்சுட்டு பங்கு வழங்கல் கணக்கில் நாங்கள் செலவில் பதிவோம். இது பணத்தை பெற்றுக்கொள்கின்ற போது. பணத்தை பெற்ற பிறகு நாங்கள் அடுத்ததாக பங்குகளை ஒதுக்கீடு செய்தல், ஒதுக்குதல். பணத்தை பெற்றுட்டோம், அப்போ அந்த பங்களுக்கு உரிமை கொடுக்க போகிறோம், அதாவது பங்களை ஒதுக்கீடு செய்ய போகிறோம். பங்குகளை நாங்கள் ஒதுக்கின்ற போது பங்கு வழங்கல் கணக்கு வரவு கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்கு செலவு. பங்கு வழங்கல் கணக்கு கொண்டு திறந்து நாங்கள் அந்த பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் பதிஞ்சு கூறப்பட்ட மூலதன கணக்கு. அப்போ நாங்கள் இந்த பங்கு வழங்கலில் கூறப்பட்ட மூலதனம் என்று சொல்கிறோம். அப்போ கூறப்பட்ட மூலதன கணக்கில் கொண்டே நாங்கள் செலவில் பதிவோம். இது நாங்கள் பங்குகளை ஒதுக்கீடு செய்கின்ற போது இந்த இரட்டை பதிவு அமையும். அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பங்கை நாங்கள் வழங்கி அதன் பொறுமதியை நாங்கள் ஒரே தடவையில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது முதலாவது நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளுவோம், அதுக்குரிய இரட்டை பதிவு தரப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பங்குகளை ஒதுக்கீடு செய்வோம். ஒதுக்கீடு செய்கின்ற போது இரட்டை பதிவு என்ன மாதிரி அமையும் என்று பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக இதில் ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். நாங்கள் இந்த பங்கை வழங்கி பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உதாரணம். 2020 வரையறுக்கப்பட்ட விநாயகம் கம்பெனி ரூபாய் 20 பெறுமதியான பங்கொன்றின் பெறுமதி 20 ரூபா. 20,000 பங்குகளை, எவ்வளவு பங்குகளை வழங்குறோம்னு சொன்னால் 20,000 பங்குகளை விண்ணப்பத்தின் போது முழு தொகையும் ஒரே முறையில் பெற்றுக்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு வழங்கியது. 20,000 பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கப்பெற்று, அப்போ 20,000 பங்குகள் வழங்குகிறோம். எங்களுக்கு எவ்வளோ பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்குன்னு சொன்னால் 20,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைக்கப்பெற்று பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. உங்களுக்கு கேட்ட கேள்வி நாட்குறி பதிவு காசு உட்பட. அப்போ 20,000 பங்குகளை நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்குகிறோம். எங்களுக்கு விண்ணப்பம் எவ்வளோ கிடைக்கின்ற 20,000 பங்குகளுக்குரிய விண்ணப்பம் கிடைக்கின்றது. ஒரே முறையில் நாங்கள் காசை பெற்றுக்கொள்கிறோம். அதே முறை தான் இலங்கையில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்து நாங்கள் அதே அடிப்படையில் நாங்கள் ஒரே முறையில் பணத்தை பெற்றுக்கொள்கின்றோம். ஒரு பங்குன்ற பெறுமதி 20 ரூபா. இது உங்களுக்கு கேட்ட கேள்வி நாட்குறி பதிவு காசு உட்பட. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 பங்கு 20 ரூபா படி. 20,000 பங்குகளுக்கு தான் விண்ணப்பம் கிடைக்குது. அப்போ 20,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைக்கின்ற போது 20,000 பங்குகளுக்கும் எங்களுக்கு 20 ரூபா படி காசு கிடைக்கும். அவங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு சொன்னால் 4 லட்சம் ரூபா எங்களுக்கு காசாக கிடைக்கும். அப்போ இந்த
20,000 பங்களை நாங்கள் 20 ரூபா படி வழங்குகின்ற போது எங்களுக்கு மனுவின் போது 4 லட்சம் ரூபா காசை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதுக்குரிய ரெட்டப்பதிவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான்குறி பதிவு கேட்டிருக்கிறார் காசு உட்பட. நான்குறி பதிவை பார்த்தோம்னால் காசு கணக்கு வரவு 4 லட்சம் ரூபா, பங்கு வழங்கல் கணக்கு செலவு 4 லட்சம் ரூபா. இது விண்ணப்பத்தின் போது பணம் பெற்றுக்கொள்ள. விண்ணப்பத்தின் போது 20,000 பங்குக்கு நாங்கள் 20 ரூபா படி காசை பெறுகின்ற போது 4 லட்சம் ரூபா காசு கிடைக்கும். அதை நாங்கள் காசு கணக்கில் வர வச்சுட்டு பங்கு வழங்கல் கணக்கில் கொண்டு நாங்கள் செலவில் பதிகிறோம் 4 லட்சம் ரூபா. அடுத்ததாக நாங்கள் ஒதுக்கீடு செய்ய வேணும். காசை பெற்றுட்டோம், அதுக்கு அடுத்ததாக நாங்கள் இன்னொரு பதிவு பார்த்து நாங்கள் அது பங்குகளுக்கு உரிமை வழங்குகிறோம், ஒதுக்கீடு செய்கிறோம். அப்போ ஒதுக்கீடு செய்கின்ற போது பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு, பங்குகளை ஒதுக்கீடு செய்கிறோம். அதே 4 லட்சம் ரூபாவை நாங்கள் மூலதனமாக்குவோம். அப்போ அதுக்குரிய விளம்பரம் பார்த்தோம்னால் பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது அப்போ நான்குறி பதிவு கேட்கின்ற போது நாங்கள் அதுக்குரிய இரட்டப்பதிவு எழுதி அதுக்குரிய விளம்பரையும் நாங்கள் எழுத வேண்டிய இருக்கும். முதலாவது இதுக்குரிய விளம்பரம் பார்த்தோம்னால் அது பணம் பெற்றுக்கொள்வது, ரெண்டாவது பங்களை ஒதுக்கீடு செய்கிறது. அப்போ காசை பெறுகிறோம், பங்களை ஒதுக்கீடு செய்கிறோம். அப்போ 20 ரூபா படி 20,000 பங்கு வழங்கினாங்கள், அதுக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் இங்கே மூலதனமாக்கி இருக்கிறோம். இது அந்த உதாரணத்துக்குரிய நான்குறி பதிவாக இருக்கும். இனி அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். மேலதிக விண்ணப்பங்கள் பெறப்படுது. அப்புறம் பிள்ளைகள் நாங்கள் முதல் உதாரணம் பார்த்தோம். முதல் உதாரணத்தில் பார்த்தோம் 20,000 பங்களை வழங்குகிறோம், 20,000 பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்குது. ஒரு பங்கு 20 ரூபா படி வழங்கினோம். அப்போ 20,000 பங்களை நாங்கள் வழங்குகிறோம் பொதுமக்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் 20,000 பங்களுக்கு தான் விண்ணப்பம் கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்கள் மேலதிக விண்ணப்பம். அப்போ 20,000 பங்கு வழங்கிக்க எங்களுக்கு சரியாக 20,000 பங்களுக்கு தான் விண்ணப்பம் கிடைக்க மாட்டேன். விண்ணப்பம் 20,000 பங்கு 20,000 பங்களுக்கு நாங்கள் வழங்க போகின்றோம். விண்ணப்பம் செய்கிறோம், அதிலும் பார்க்க கூடுதலாக விண்ணப்பம் கிடைக்கலாம். அப்படி எங்களுக்கு கூடுதலாக விண்ணப்பம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் மேலதிக விண்ணப்பங்கள் பெறப்படுதுன்னு சொல்கிறோம். அப்போ மேலதிக விண்ணப்பங்கள் கிடைக்கும் பொழுது கம்பெனி பின்வரும் 2 வழிமுறைகளை கையாளும். அப்போ 2 வழிமுறைகளை கம்பெனிகள் கையாளலாம். ஒன்று நாங்கள் பார்க்குறோம் மேலதிக விண்ணப்பங்களை நிராகரித்தல். அதாவது 20,000 பங்கு வழங்க போகிறோம், 30,000 பங்கு விண்ணப்பம் கிடைக்குன்னு சொன்னால் அந்த மேலதிகமாக கிடைத்த விண்ணப்பத்துக்குரிய பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்புறது மேலதிக விண்ணப்பங்களை நிராகரித்தல். அடுத்த பார்த்தோம்னா விகிதாசார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தல். அதாவது மேலதிக விண்ணப்பங்களை நாங்கள் நிராகரிக்காமல் விண்ணப்பித்த அனைவருக்கும் பங்குகள் கிடைக்கக்கூடிய வகையில் பங்களை நாங்கள் குறைத்து கொடுக்குறோம், ஒரு விகிதாசார முறையில் கொடுக்குறோம். அதை நாங்கள் விகிதாசார முறையில் ஒதுக்கீடு செய்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ 2 மேலதிக விண்ணப்பம் கிடைக்கின்ற போது 2 முறையை கையாளலாம். மேலதிக விண்ணப்பங்களை நிராகரித்தல், மற்ற விகிதாசார முறையில் ஒதுக்கீடு செய்தல். இப்போ பாருங்கள், நாங்கள் 20,000 பங்கை வழங்க போகிறோம் பொதுமக்களுக்கு. ஆனால் எங்களுக்கு 30,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைக்குது. ஆனால் நாங்கள் வழங்க வச்சிருக்கிற பங்கு 20,000 பங்கு. அப்போ 30,000 பங்குக்கு விண்ணப்பம் கிடைச்சால் இதில் பார்த்தீங்கன்னா 10,000 பங்கு கூடுதலாக விண்ணப்பம் கிடைச்சது. அந்த 10,000 பங்குக்குரிய விண்ணப்ப பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்புறது அது மேலதிக விண்ணப்பங்களை நிராகரித்தல். விகிதாசார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்கிறோன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், இதில் விகிதாசார முறையில் அப்போ 20,000 பங்கை வச்சுக்கொண்டு நாங்கள் 30,000 பங்குதார கொடுக்க 3க்கு 2 அடிப்படையில் கொடுப்போம். அதாவது 3 பங்கு கேட்டாக்களுக்கு 2 பங்கு அடிப்படையில் நாங்கள் விகிதாசார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வோம். இது விகிதாசார முறையாக இருக்கும். இப்படி 2 முறையை நாங்கள் கையாளலாம். அப்போ இந்த 2 முறையிலும் பாருங்கள், நாங்கள் முதலாவது இந்த மேலதிக விண்ணப்பங்களை நிராகரிக்கிறத பற்றி பார்ப்போம். மேலதிக விண்ணப்ப பணத்தினை திருப்பி அனுப்புதல். அப்போ எங்களுக்கு மேலதிகமாக விண்ணப்ப பணம் கிடைக்கின்ற போது மேலதிக விண்ணப்பத்தை பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்ப போகிறோம். அப்போ அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் இரட்டப்பதிவு எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால் பாருங்கள், பங்கு வழங்கல் கணக்கு வரவு, காசு கணக்கில் செலவு வைப்போம். மேலதிக விண்ணப்பம் நிராகரிக்க பங்கு வழங்கல் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எங்களுக்கு மனுப்பணம் விண்ணப்ப பணம் கிடைக்க காசு கணக்கு வர வச்சுட்டு பங்கு வழங்கல் கணக்கில் செலவு வச்சு நாங்கள் அப்போ அந்த பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்புகின்ற போது நாங்கள் பங்கு வழங்க கணக்கில் வர வச்சு காசு கணக்கில் கொண்டு செலவில் பதிவோம். இது மேலதிக விண்ணப்ப பணத்தை திருப்பி அனுப்புறது. அப்போ பங்கு வழங்கல் அதில் மேலதிக விண்ணப்பத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். மேலதிக விண்ணப்பத்தை திருப்பி அனுப்புறது என்றால் என்னென்று பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் அதில் ஒரு பயிற்சி ஒரு உதாரணம் ஒன்று செய்வோம். நிரோசா கம்பெனி லிமிடெட் ரூபா 10 ரூபா பெறுமதியான, அதாவது ஒரு பங்குண்ட விலை 10 ரூபா. அப்போ ஒரு பங்குண்ட பெறுமதி 10 ரூபா. 50,000 சாதன பங்கு அவர் வழங்க போடுற பங்கு 50,000 சாதன பங்களை பொது வழங்கல் செய்கிறதுக்கு முன் விவரத்தினை வெளியீடு செய்தது. மனுவின் மீது விண்ணப்பத்தின் போதே முழு பணமும் செலுத்தப்பட வேண்டும். கம்பெனிக்கு 70,000 பங்குல விண்ணப்பம் கிடைக்குது. பாருங்கள், 50,000 பங்கு வழங்குகிறோம், ஆனால் விண்ணப்பம் கிடைக்குது எவ்வளோ பங்குன்னு சொன்னால் 70,000 பங்குக்கு. இங்கே மேலதிக விண்ணப்ப பணத்தை நாங்கள் திருப்பி செலுத்துகிறோம். அப்போ நிராகரிக்கிற முறையை கையாளுறோம். மேலதிக விண்ணப்ப பணத்தை நாங்கள் திருப்பி செலுத்த போகிறோம். என்று சொன்னால் 50,000 பங்கு வழங்குகிறோம், 70,000 பங்குல விண்ணப்பம் கிடைக்குது. அப்போ 20,000 பங்குகளுக்கு கூடுதலாக விண்ணப்பம் கிடைச்சது. அந்த 20,000 பங்குகளுக்குரிய மேலதிகமாக கிடைத்த விண்ணப்ப பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்ப போகிறோம். அப்படி அனுப்பப்பட்டால் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி காசு உட்பட நாக்குறி பதிவில் தர சொல்லிடுது. எங்களுக்கு 70,000 பங்கு விண்ணப்பம் கிடைக்குது. நாங்கள் 50,000 பங்குகளை தான் பொதுமக்களுக்கு வழங்க போகிறோம். அப்போ 20,000 பங்குகளுக்குரிய மேலதிக பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்புறதா இருக்கும். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 70,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைக்கின்றது. நாங்கள் வழங்க போகின்றோம் 50,000 பங்கு. அப்போ எங்களுக்கு மேலதிகமாக கிடைத்த விண்ணப்பம் எவ்வளோன்னு சொன்னால்
20,000. அப்போ இந்த 20,000 பங்களுக்கும் 10 ரூபா படி நாங்கள் காசை திருப்பி அனுப்ப வேண்டியா இருக்கும். அப்போ 70,000 பங்களுக்கும் எங்களுக்கு 10 ரூபா படி காசு கிடைக்கும் மனுவின் போது 50,000 பங்கை ஒதுக்கீடு செய்கிறோம். அப்போ 20,000 பங்குக்குரிய மேலதிக மனப்பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்புவோம். இதுக்கான நாக்குறி பதிவத்தை நாங்கள் எழுத போகிறதா இருக்குது. அப்போ இதுக்கான நாக்குறி பதிவை நாங்கள் பார்த்தோம் என்றால் பாருங்கள், முதலாவது காசு கிடைக்குது எங்களுக்கு. காசு கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு எவ்வளோன்னு சொன்னால் 7 லட்சம் ரூபாய். 70,000 பங்குக்கு எங்களுக்கு பணம் கிடைச்சது. ஒரு பங்குன்ற பொறுமதி வந்து 10 ரூபா. அப்போ 70,000 பங்குக்கும் எங்களுக்கு 10 ரூபா படி 7 லட்சம் ரூபா காசு நாங்கள் இங்கே காட்டியிருக்கிறோம். இது பணம் பெறப்படுகின்ற போது, பணம் எங்களுக்கு கிடைக்கின்ற போது. இனி பாருங்கள், அடுத்த 2வது பதிவு நாங்கள் மேலதிக விண்ணப்பம் கிடைத்த எங்களுக்கு தெரியும். ஏன் 50,000 பங்கு தான் வழங்குறோம். அப்போ 20,000 பங்களுக்கு மேலதிக விண்ணப்பம் கிடைத்தது. மேலதிக விண்ணப்ப பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்ப வேணும். திருப்பி அனுப்பிக்க பங்கு வழங்கல் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு, இது மேலதிக விண்ணப்ப பணத்தை நாங்கள் திருப்பி செலுத்துகிறோம். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 20,000 பங்களுக்கு எங்களுக்கு மேலதிகமாக விண்ணப்ப பணம் கிடைச்சது 10 ரூபா படி நாங்கள் 2 லட்சம் ரூபா காசு நாங்கள் திருப்பி செலுத்துகிறோம். அப்போ விண்ணப்ப பணம் பெற்றுட்டோம், மேலதிக பணத்தை திருப்பி அனுப்பிட்டோம். அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், ஒதுக்கீடு செய்யணும். அப்போ 50,000 பங்களை தான் நாங்கள் ஒதுக்கீடு செய்ய போகிறோம். அதுக்குரிய இரட்டை பதிவை நாங்கள் பார்த்தோம் என்றால் பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலன கணக்கு செலவு. அப்போ நாங்கள் இங்கே கூறப்பட்ட மூலன கணக்கில் செலவில் பதிகிறோம். பங்கு வழங்கல் கணக்கில் வர வச்சுட்டு 50,000 பங்குக்கும் 10 ரூபா படி 5 லட்சம் ரூபா இது ஒதுக்கீடு செய்கின்ற போது. அப்போ நாங்கள் பணத்தை பெற்றோம், மேலதிக விண்ணப்பத்தை நிராகரித்தோம், மற்றது ஒதுக்கீடு செய்தோம். இந்த 3 இரட்டை பதிவை நாங்கள் இந்த பயிற்சிக்கு நாங்கள் வழங்க வேண்டியதாக இருக்கும். இது பங்கு வழங்கல் தொடர்பான பதிவுகளாக இருக்கும். அடுத்த பாருங்கள், இன்னும் ஒரு கணக்கு இதில் உதாரணம் தரப்பட்டிருக்கு. வசந்த் கம்பெனி லிமிடெட் 50 ரூபா படி. அப்போ ஒரு பங்குன்ற பெறுமதி வந்து 50 ரூபா. 10,000 சாதன பங்குகளை அப்போ நாங்கள் வழங்க போகின்றோம். 10,000 சாதன பங்குகளை விண்ணப்பத்தின் போது முழு தொகையும் செலுத்தக்கூடிய வகையில் பொது வளங்களை மேற்கொள்ளப்பட்டது. 15,000 பங்களுக்கு விண்ணப்பம் கிடைத்து. அப்போ இந்த கிடைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கின்றது. மேலதிக விண்ணப்பங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றது. 10,000 பங்கு வழங்குகிறோம், இங்கே 15,000 பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,000 பங்களுக்கு எங்களுக்கு மேலதிகமாக விண்ணப்பம் கிடைச்சிருக்கு. அந்த விண்ணப்ப பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். வேண்டப்படுவது காசு உட்பட நாட்குறி பதிவு, பேரட்டு கணக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு உட்பட எங்களுக்கு நாட்குறி பதிவு கேட்கப்பட்டிருக்கு. அதை விட பேரட்டு கணக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 சாதன பங்களை வழங்குகிறோம். 15,000 பங்களுக்கு எங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்குது. ஒரு பங்குன்ற பெறுமதி 50 ரூபா படி நாங்கள் வழங்குகிறோம். அப்போ இந்த கேட்கப்பட்ட கேள்வி காசு உட்பட நாட்குறி பதிவு, மற்றது பேரட்டு கணக்குகள். அப்போ நாட்குறி பதிவு நாங்கள் பார்த்தோம் என்றால் பாருங்கள், எங்களுக்கு முதலாவது 15,000 பங்கு நாங்கள் வழங்குகிறோம். ஒரு 15,000 பங்குகள் விண்ணப்பம் கிடைக்குது. ஒரு பங்குன்ற பெறுமதி வந்து 50 ரூபா. அப்போ 15,000 பங்களுக்கும் 50 ரூபா படி காசு கணக்கு வரவு, பங்கு வழங்க கணக்கில் நாங்கள் செலவில் பதிகிறோம். 15,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைச்சது. ஒரு பங்குன்ற பெறுமதி வந்து 50 ரூபா. அப்போ 50 ரூபா படி 15,000 பங்குகளுக்கும் 7,50,000 ரூபா காசு கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. இது விண்ணப்பத்தின் போது பணம் பெற்றுக்கொள்ளப்பட்ட போது. அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே மேலதி விண்ணப்பங்கள் நாங்கள் நிராகரிக்க வேணும். மேலதி விண்ணப்பம் நிராகரிக்கின்ற போது 10,000 பங்கு தான் நாங்கள் வழங்குகிறோம். எனவே 15,000 பங்கு விண்ணப்பம் கிடைச்சது. அப்போ 5,000 பங்களுக்கு மேலதிக விண்ணப்பம் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ 5,000 பங்குகளுக்கும் 50 ரூபா படி 2,50,000 ரூபா நாங்கள் பணத்தை திருப்பி அனுப்ப போகிறோம். அப்போ திருப்பி அனுப்புகின்ற போது பங்கு வழங்கல் கணக்கு வரவு, காசு கணக்கில் கொண்டு நாங்கள் செலவில் பதிகிறோம். இது மேலதிக விண்ணப்பங்களை திருப்பி அனுப்புகின்ற போது. அப்போ நாங்கள் முதல் பணத்தை பெற்றுக்கொண்டோம், மேலதிக விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பினோம். அடுத்ததாக நாங்கள் ஒதுக்கீடு செய்ய போகிறோம். அப்போ ஒதுக்கீடு செய்கின்ற போது திட்டப்பதிவு எங்களுக்கு என்ன மாதிரி அமையும்னு சொன்னால் பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. அப்போ 15,000 பங்கில் 5,000 பங்கு நிராகரிச்சிட்டோம். அப்போ 10,000 பங்கு தான் வழங்கினாங்கள். 10,000 பங்குக்கும் 50 ரூபா படி 5 லட்சம் ரூபா பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் 15, கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் 10. இது ஒதுக்கீடு செய்கின்ற போது. அப்போ காசை பெற்றோம், மேலதிகமாக கிடைச்ச மனுப்பணத்தை திருப்பி அனுப்பினோம். மிச்ச பங்கு நாங்கள் வழங்கின பங்களை நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். இது மூலதனமாக்கும் போது பதிவு. அப்போ ஒரு பங்கு வழங்கலில் நாங்கள் பங்கு வழங்குகின்ற போது இந்த 3 நிராகரிக்கின்ற போது இந்த 3 திட்டப்பதிவும் எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்க வேணும். அடுத்த பாருங்கள், இதில் பேரட்டு கணக்கு கேட்கப்பட்டிருக்கு. பேரட்டு கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே பங்கு வழங்குகின்ற போது காசு கணக்கில் நாங்கள் வரவில் பதிகிறோம். அப்போ காசு கணக்கு கொண்டு உருவாக்க வேணும். பங்கு வழங்கல் கொண்டு ஒரு கணக்கு உருவாக்க வேணும். மற்றது கூறப்பட்ட மூலதனம். அப்போ கூறப்பட்ட மூலதனத்துக்கு நாங்கள் கணக்கு கொண்டு உருவாக்க வேண்டிய இருக்குது. இது பாருங்கள், இதில் பேரட்டு கணக்கில் நாங்கள் காசுக்கு பதிஞ்சிருக்கிறோம். அப்போ காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள்
இதில் பதியப்பட்ட விடயங்களை பார்த்தீங்கன்றால் முதலாக நாங்கள் மனுப்பணம் பெறுகின்ற போது காசு கணக்கு வரவு. அப்போ காசு கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. அப்போ காசு கணக்கில் வர வைக்கிறோம் 7,50,000 ரூபா. இதை கொண்டு நாங்கள் அங்கே பங்கு வழங்கல் கணக்கில் கொண்டு செலவில் பதிவோம் 7,50,000 ரூபா. அடுத்தது நாங்கள் நிராகரிக்கின்ற போது பங்கு வழங்கல் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அங்கே 5,000 பங்கு கூடுதலாக விண்ணப்பம் கிடைச்சது. அந்த 5,000 பங்குக்குரிய 50 ரூபா படி 2,50,000 ரூபா நாங்கள் காசு கணக்கில் செலவில் பதிவோம் பங்கு வழங்கல்னு சொல்லி. பங்கு வழங்கல் கணக்கில் கொண்டு நாங்கள் வரவில் பதிவோம் 2,50,000 ரூபா. இதை நாங்கள் கூட்டி மீதி எடுத்தோம்னு சொன்னால் மீதி சென்றது மீதி வந்தன்னு சொல்லி 5 லட்சம் ரூபா எங்களுக்கு மீதியாக வரும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காசு கணக்கில் வார பதிவுகளாக இருக்கும். ஒன்று காசை பெற்றுக்கொள்கின்ற போது, அதை நாங்கள் நிராகரிக்கின்ற போது உரிய பதிவுகளாக இருக்கும். பங்கு வழங்கல் கணக்கில் நாங்கள் காசாக பெறுகின்ற போது காசு கணக்கில் நாங்கள் வரவில் 15 நாங்கள் பங்கு வழங்கல் கணக்கில் சிலவில் பதிவோம் 7,50,000 ரூபா. நிராகரிக்கின்ற போது அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் காசு கணக்கில் சிலவில் 15 பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் பதிவான் 2,50,000 ரூபா. அடுத்த நாங்கள் பார்த்தோம் என்றால் பங்கு நாங்கள் மூலதனமாக்குகின்ற போது பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. பங்கு வழங்கல் கணக்கில் நாங்கள் வரவில் பதிவோம் எவ்வளோன்னு சொன்னால் கூறப்பட்ட மூலதனம் 5 லட்சம் ரூபா. அப்போ நாங்கள் 10,000 பங்கு வழங்கினாங்கள 10 ரூபா 50 ரூபா படி. அப்போ 50 ரூபா படி 10,000 பங்குக்கும் கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் 15 பங்கு வழங்கல் கணக்கில் கொண்டு நாங்கள் வரவில் பதிவோம் 5 லட்சம் ரூபா. அப்போ இந்த பங்கு வழங்கல் கணக்கை பார்த்தோம்னா பங்கு வழங்கல் கணக்கு பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். காசுக்கு பதிகிறோம், நிராகரித்ததுக்கு பதிகிறோம், ஒதுக்கீடு செய்ததுக்கு பதிகிறோம். அந்த 3 பதிவை நாங்கள் பதிஞ்சோம்னா பங்கு வழங்கல் கணக்கு எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். அப்போ இதில் எங்களுக்கு மீதி வராது. இப்போ அடுத்ததாக நாங்கள் கூறப்பட்ட மூலதன கணக்கை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கூறப்பட்ட மூலதன கணக்கில் நாங்கள் முதலாவது பங்குகளை நாங்கள் ஒதுக்கீடு செய்கின்ற போது மூலதனமாக்கின்ற போது 5,000 பங்குகளும் நாங்கள் 10,000 பங்குகளும் 50 ரூபா படி நாங்கள் ஒதுக்கீடு செய்த நாங்கள். அப்போ 10,000 பங்குகளும் 50 ரூபா படி பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. அப்போ கூறப்பட்ட மூலதன கணக்கு நாங்கள் செலவில் பதிவோம் பங்கு வழங்கன்னு சொல்லி 5 லட்சம் ரூபா. அப்போ அந்த 5 லட்சம் ரூபா எங்களுக்கு மீதி சென்றது மீதி வந்தன்னு சொல்லி கூறப்பட்ட மூலதன கணக்கில் எங்களுக்கு மீதியாக வரும். அப்போ காசு கணக்கிலையும் எங்களுக்கு 5 லட்சம் ரூபா மீதி வந்தது. பங்கு வழங்கல் கணக்கு எங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கில் எங்களுக்கு 5 லட்சம் ரூபா மீதி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் நாட்குறிப்பில் பதிஞ்சு அதை நாங்கள் பிறட்டில் எவ்வாறு மாற்றுறதை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். நாட்குறிப்பு பதிவும் தெரியணும். அதுபோல் நாங்கள் பிறட்டில் பதிஞ்சு செய்தது அதுக்கேற்ற மாதிரி மீதி இருக்கிறதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கும். அடுத்தபடி நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்கள் வழியால் நாங்கள் 12.2 பங்கு வளங்களை பற்றி பார்த்துருக்கின்றோம். இப்போ அதில் இருக்கிற அடுத்த தேர்ச்சி மட்டம் வரையறுத்த கம்பெனி கணக்கீட்டில் வார அடுத்த தேர்ச்சி மட்டம் 12.3. அதுவும் ஒரு பங்கு வளங்கள் தான். அந்த பங்கு வளங்கள் என்னவாக இருக்கும்னு சொன்னால் ஒதுக்கங்களை மூலதனமாக்கலும் உரிமை வளங்களும் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களை கணக்கில் பதிவு செய்தல். அப்போ நாங்கள் இந்த பங்கு வளங்களில் பார்த்திங்கன்னா உரிமை வளங்களை பற்றி பார்க்க போகிறோம், ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் அங்கே முதல் பார்த்தது சாதாரண பங்குகளை நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோம், அது ஒரு பங்கு வளங்கள். இங்கே நாங்கள் பார்க்க போகிறது உரிமை வளங்கள், அதே மாதிரி ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும். 4 பாட வழியை கொண்டிருக்கு. இதில் பார்த்தோம்னால் பாட உள்ளடக்கம். அப்போ 2 விடயங்களை பற்றி பார்க்குறோம். ஒன்று உரிமை பங்கு வளங்கள், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். பாட உள்ளடக்கத்தில் உரிமை வளங்களும் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும். அப்போ இதில் இருக்கிற கற்றல் பேறுகளை பார்த்தோம்னா இப்போ இந்த தேர்ச்சி மட்டத்தின் ஊடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம். அப்போ நீங்கள் இன்னத்திலேருந்து நீங்கள் இதில் இந்த கற்றல் தேர்ச்சி மட்டத்தின் ஊடாக நீங்கள் எதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும் அல்லது எதை பற்றி உங்களுக்கு பூரண அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் என்றால் உரிமை பங்கு வளங்களை விளக்குதல். உரிமை பங்கு வளங்கள் என்னன்றதை நீங்கள் விளக்கக்கூடிய இருக்கும். ஒதுக்கங்களை மூலதனமாக்கலை பற்றி விவரிப்பார். ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் என்னென்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். உரிமை வளங்களுக்கும் ஒதுக்கங்களை மூலதனமாக்கலுக்கும் இடையில் காணப்படுகின்ற ஒற்றுமை வேற்றுமையை நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய இருக்கும். உரிமை வளங்கள் என்றால் என்ன, ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் என்றால் என்னென்னு சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். அதில் எல்லாம் ஒற்றுமை வேற்றுமையை நீங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய இருக்கும், விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். உரிமை வளங்களையும் ஒதுக்கங்களையும் மூலதனமாக்கலையும் கணக்குகளில் பதிவு செய்வார். அப்போ நாங்கள் அதை கொண்டே நாக்குறி பதிவுகள் பேரிடுகளில் நாங்கள் இந்த மாதிரி பதிவு செய்கிறதை பற்றியும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அடுத்து பாருங்கள் உரிமை பங்கு வளங்கள். அப்போ நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டத்தினூடாக நாங்கள் முதலாக பார்க்க போகிற விடயம் வந்து உரிமை பங்கு வளங்கள். உரிமை பங்கு வளங்கள் என்ன சொல்லி பார்ப்போம். வரைக்கப்பட்ட கம்பெனி ஒன்று தற்போதுள்ள சாதாரண பங்குதாரருக்கு முன்னுரிமை வழங்கி பணத்தினை அறவிட்டு பங்குகளை வழங்குதல் உரிமை பங்கு வளங்களாகும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் தற்போதுள்ள சாதாரண பங்குதாரருக்கு முன்னுரிமை வழங்கி பணத்தினை அறவிட்டு பங்குகளை வழங்குதல் உரிமை பங்கு வளங்களாகும். இதன் மூலம் பங்குதாரர் எண்ணிக்கை அதிகரிக்காமல் கூறப்பட்ட மூலத்தில் அதிகரிப்பு ஏற்படும்.
அப்போ உரிமை பங்கு வழங்கன்றது என்னென்றால் ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாரருக்கு நாங்கள் சாதன பங்களை வழங்கினோம்னு சொன்னால் அது உரிமை பங்கு வழங்கல்னு சொல்லுவோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாரருக்கு நாங்கள் பங்களை சாதன பங்களை வழங்குகிறோம், முன்னுரிமை அடிப்படையில் நாங்கள் வாங்குகிறோம். அப்படி வழங்கினோம்னு சொன்னால் அதை நாங்கள் உரிமை பங்கு வழங்கன்னு சொல்கிறோம். இப்போ இந்த உரிமை பங்கு வழங்கலால் கம்பெனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதன பங்கு எண்ணிக்கை கூடாது, ஆனால் கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். பங்குதாரர் எண்ணிக்கை அதிகரிக்காமல் கூறப்பட்ட மூலத்தில் ஒரு அதிகரிப்பு ஒன்று ஏற்படக்கூடியா இருக்கும். அப்போ கம்பெனிகள் ஒரு அவசர நிதி தேவை ஏற்படுகின்ற போது, அப்போ நிதி தேவை ஏற்படுகின்ற போது விரைவாக பணத்தினை பெற்றுக்கொள்வதற்காக சாதன பங்குதாரரை ஒரு விசேட கூட்டமல்ல பொதுக்கூட்டத்தில் கூப்பிட்டு அவர்களுக்கு நாங்கள் பங்களை வழங்க போகிறோம்ன்றதை பற்றி தெரியப்படுத்துகின்ற போது அவர்கள் அந்த பங்களை கொள்வனவு செய்வார்கள். அப்படி கொள்வனவு செய்கின்ற போது அவர்களுக்கு நாங்கள் அந்த பங்களை வழங்குவோம். அது ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாரருக்கு வழங்குறதால நாங்கள் உரிமை பங்கு வழங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா சாதன பங்களை கொண்டு செய்தாக்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் உரிமை பங்குதாரன். அப்போ உரிமை பங்குதாரருக்கு நாங்கள் உரிமை பங்கை வழங்குறதால அதை நாங்கள் உரிமை வழங்கலன்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாரருக்கு நாங்கள் ஒரு சலுகை அடிப்படையில் அல்ல ஒரு முன்னுரிமை அடிப்படையில் சாதன பங்குகளை நாங்கள் வழங்கினோம்னு சொன்னால் அதை நாங்கள் உரிமை பங்கு வழங்கன்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ உரிமை பங்கு வழங்கல் ஒரு அவசர நிதி தேவை ஏற்படுகின்ற போது கம்பெனிகள் இவ்வாறு நடைமுறைகளை கையாளும். இதன் மூலம் விரைவாக நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பங்கு வழங்க தொடர்பான செலவுகளையும் கம்பெனி குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் உரிமை பங்கு வழங்கன்னு சொல்லி அழைக்கிறோம். இதுக்கான நாட்குறி பதிவை நாங்கள் பார்ப்போம். அடுத்த பார்த்தோம்னா அதுக்குரிய இரட்டை பதிவு உரிமை பங்கு வழங்கலில் மேற்கொள்ளும் போது, அப்போ உரிமை பங்கு வழங்கல் நாங்கள் மேற்கொள்கின்ற போது அதுக்குரிய இரட்டை பதிவு என்ன மாதிரி அமையும்னு சொன்னால் காசு கணக்கு வரவு. ஏன்னா நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்கிறோம், அப்போ காசு கணக்கில் நாங்கள் வரவில் பதிவோம். எங்கே செலவு வைப்போம்னா கூறப்பட்ட சார பங்கு மூலதன கணக்கில் நாங்கள் செலவில் பதிவோம். அப்போ காசு கணக்கு வரவு, கூறப்பட்ட சார பங்கு மூலதன கணக்கு செலவு. என்ற உரிமை பங்கு வழங்கலின் மூலம் நாங்கள் சாதன பங்களை தான் வழங்குகிறோம். எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் கூறப்பட்ட சாதன பங்கு மூலதன கணக்கில் செலவில் பதிகிறோம். அது உரிமை பங்கு வழங்கலுக்கான இரட்டை பதிவாக இருக்குது. அடுத்த பார்த்த மாட்டா இதில் உதாரணம் ஒன்றை பார்ப்போம். பிள்ளைகள் வரைக்கப்பட்ட நவமணி பொது கம்பெனியின் 1/4/2020 காணப்பட்ட கூறப்பட்ட மூலதனம் பின்வருமாறு. கூறப்பட்ட மூலதனம் ரூ. 20 பெறுமதியான சாதன பங்குகள். ரூ. 20 பெறுமதியான சாதன பங்குகள் என்ற பெறுமதி எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 8 லட்சம் ரூபாய் இருக்கும். அது கூறப்பட்ட சாதன பங்குன்ற பெறுமதியாக இருக்கும். பணிப்பாளர் சபையினால் 1/4/2020 காணப்பட்ட சாதன பங்குகளுக்கு 4 கொண்ட அடிப்படையில், அதாவது 4 பங்குக்கு 1 பங்கு, அப்போ ஒரு வீதசர அடிப்படையில் நாங்கள் வழங்குகிறோம். 4 பங்குக்கு 1 பங்கு அடிப்படையில் ரூ. 20. அப்போ 20 விலையில் நாங்கள் உரிமை வழங்கலை மேற்கொள்கிறோம். ரூ. 20 படி வழங்கல் விலையில் 20 வழங்கல் விலையில் உரிமை பங்கு வழங்கலை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் இங்கே உரிமை பங்கு வழங்கலாக வழங்குகிறோம். ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாருக்கு 4 கொண்ட அடிப்படையில் ஒரு பங்குன்ற வழங்கல் பெறுமதி 20 ரூபா. அனைத்து சாதன பங்குதாரரும் தமது உரிமையை பயன்படுத்தினர். அப்போ இங்கே இருக்கிற சாதன பங்குதாரர் அனைவரும் தங்களோட உரிமையை பயன்படுத்தினர். அவ்வாறுங்க பிள்ளைகள் இதுக்குரிய நாட்குறி பதிவை நாங்கள் பார்ப்போம். அப்போ இதுக்குரிய நாட்குறி பதிவை நாங்கள் பார்க்க சாதன பங்குன்ற பெறுமதி 8 லட்சம் ரூபா. அப்போ இங்கே எவ்வளவு சாதன பங்குதாரர் இருக்கிறனால எவ்வளோ சாதன பங்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம்னு சொன்னால் எங்களோட சாதன பங்குன்ற எண்ணிக்கை 8 லட்சம் ரூபா. ஒரு பங்குன்ற பெறுமதி 20 ரூபா. அப்போ ஒரு பங்குன்ற பெறுமதி 20 ரூபான்னு பார்த்தோம்னால் எங்களுக்கு எவ்வளவு சாதன பங்கு நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னால் எங்களுக்கு 40,000 பங்குகளை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம். அப்போ வழங்கப்பட்ட ஏற்கனவே இருக்கிற பங்குன்ற எண்ணிக்கை சாதன பங்குன்ற எண்ணிக்கை 40,000 பங்குகளை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம். அந்த 40,000 பங்குதாரருக்குத்தான் நாங்கள் 4 கொண்ட அடிப்படையில் உரிமை வழங்கலை மேற்கொள்ள போகிறோம். அப்போ 4 பங்கு வச்சுக்கிறார்களுக்கு 1 பங்கு. அப்போ 4 பங்கு வச்சுக்கிறார்களுக்கு 1 பங்குன்னு சொன்னால் நாங்கள் எத்தனை பங்கை வழங்க போகிறோம்னு சொன்னால் 10,000 பங்குகளை உரிமை வழங்கலாக மேற்கொள்ள போகிறோம். அப்போ 40,000 பங்குதாரருக்கும் நாங்கள் வழங்க போகிற பங்குகள் 10,000 பங்குகளை உரிமை வழங்கலை வழங்க போகிறோம். பங்குன்ற பெறுமதி வழங்கல் பெறுமதி எவ்வளவு? 20 ரூபா. அப்போ 20 ரூபா படி 10,000 பங்குகளுக்கு உரிமை வழங்கல் மேற்கொள்ள போகிறோம். அப்போ இதை நீங்கள் கணிக்க வேணும். முடியாது முதல் நீங்கள் ரெட்டப்படுவதற்கு முன்னம் பார்க்க வேணும். பங்குன்ற பெறுமதி 8 லட்சம் ரூபா தரப்பட்டிருக்கு. ஒரு பங்குன்ற பெறுமதி 20 ரூபா. அப்போ அங்கே ஏற்கனவே எவ்வளோ பங்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் 40,000 பங்குகள் வழங்கப்பட்டிருக்கு. 4 கொண்ட அடிப்படையில் நாங்கள் உரிமை வழங்கலை மேற்கொள்கிறோம். அப்போ 4 கொண்டுண்டா 4 பங்குக்கு 1 பங்கு. அப்போ 40,000 பங்கு இருக்கின்றால் 10,000 பங்குகளை நாங்கள் உரிமை வழங்கலாக மேற்கொள்கிறோம். ஒரு பங்கு வழங்கல் பெறுமதி 20 ரூபா. அப்போ இதுக்கு நாங்கள் நாட்குறி பதிவு எழுதினோம்னு சொன்னால் வேண்டப்படுவது மேற்குறிக்க நடவடிக்கைக்கான இரட்டை பதிவை திரட்டாம் உரிமை வழங்கலின் பின்னரான கூறப்பட்ட மூலத்தின் பெறுமதி யாது. அப்போ இதுக்குரிய நாட்குறி பதிவை நாங்கள் முதல் எழுதுவோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அங்கே 20 ரூபா படி 10,000 பங்கு நாங்கள் உரிமை வழங்கலாம் மேற்கொள்ள போகிறோம். அப்போ 20 ரூபா படி 10,000 பங்குக்கும் காசு கணக்கு வரவு கூறப்பட்ட சார பங்கு மூலதன கணக்கில் நாங்கள் செலவில் பதிகிறோம். 10 ரூபா படி 20,000 பங்குக்கும்
ரூபா 20 ரூபா படி 10,000 பங்குக்கும் 10,000 பங்குகள் நாங்கள் உரிமை வழங்கலை மேற்கொண்டாங்கள். ஒரு பங்குன்ற வழங்கல் பெறுமதி 20 ரூபா. அப்போ 10,000 பங்குக்கும் 20 ரூபா படி 2,00,000 ரூபா நாங்கள் காசு கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதன கணக்கில் நாங்கள் செலவில் பதிகிறோம். அப்போ இந்த பாருங்க அடுத்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னா உரிமை வழங்கலின் பின்னரான கூறப்பட்ட மூலத்தின் பெறுமதி யார்? அப்போ உரிமை வழங்கலின் மூலம் கூறப்பட்ட மூலத்தில் காணப்படுகின்ற பெறுமதி ஆண்டு கேட்டிருக்கிறார். அப்போ உரிமை வழங்கலாளங்களுக்கு கூறப்பட்ட மூலத்தில் காணப்படுற பெறுமதி கூறப்பட்ட சான பங்கு மூலதன கணக்கு 10 லட்சமாக காணப்படும். 2 சொன்னால் அங்கங்களுக்கு ஆரம்பத்தில் 8 லட்சம் ரூபா இருந்தது. இங்கே நாங்கள் உரிமை வழங்கல் மூலம் 2 லட்சம் ரூபா மூலதனத்தில் அதிகரிப்பு ஏற்படும். எனவே உரிமை வழங்கல் மூலம் எங்களுக்கு 10 லட்சம் ரூபா மூலதனம் மீதி காணப்படுறதாக இருக்கும். அப்போ ஒரு உரிமை வழங்கலால் அதுக்குரிய நாள் குறிப்பதிவு எவ்வளோ பங்கு வழங்குறோம் என்று கணித்து அந்த பங்கை நாங்கள் அதன் வழங்கல் பெறுமதிகளை பெருக்கி காசு கணக்கில் வர வச்சுட்டு பங்கு மூலதன கணக்கில் நாங்கள் செலவில் பதிகிறோம். கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் பதிகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் மீதியையும் கணிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இது உரிமை வழங்கலுக்குரிய பதிவுகளாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்ப்போம் ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். அப்போ உரிமை வழங்கிட்டோம். ஏற்கனவே இருக்கிற சாரா பங்குதாரருக்கு நாங்கள் பங்குகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குகிறோம். அதை உரிமை வழங்கன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். வாருங்கள் கம்பெனி ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்னு சொன்னால் வரைக்கப்பட்ட கம்பெனி ஒன்று தற்போதுள்ள சாதாரண பங்குதாருக்கு. அப்போ அதுவும் நாங்கள் தற்போதுள்ள சாதாரண பங்குதாருக்கு தான் வழங்குகிறோம். இதுவும் நாங்கள் தற்போதுள்ள சாதாரண பங்குதாருக்கு தான் நாங்கள் வழங்குகிறோம். பணம் எதுவும் மறவிடாமல். இங்கே முக்கியம் பார்த்தீங்கன்னா பணம் எதுவும் மறவிட மாட்டோம். அப்போ சாதாரண பங்குதாரிடம் நாங்கள் பணம் எதுவும் பெறாமல் உரிமை வழங்கலின் போது நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கும் போது நாங்கள் பணம் எதுவும் அறவிடாமல் ஒதுக்கங்களை பயன்படுத்தி பணத்தை அறவிட இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம் என்றால் ஒதுக்கங்களை பயன்படுத்துகிறோம். பணத்துக்கு பதிலாக நாங்கள் ஒதுக்கத்தை பயன்படுத்தி பங்குகளை வழங்குவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் ஆகும். அப்போ இதைத்தான் நாங்கள் ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்னு சொல்கிறோம். அப்போ தற்போது இருக்கிற சாதாரண பங்குதாரருக்கு பணம் எதுவும் மறவிடாமல் ஒதுக்கங்களை பயன்படுத்தி பங்குகளை வழங்குவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் ஆகும். இதன் மூலம் ஒதுக்கங்கள் குறைவடைந்து அப்போ இதில் என்ன நடக்க போகணும்னு சொன்னால் நிறுவனத்தில் வர மாற்றத்தை அந்த உரிமையாண்மையில் வர மாற்றத்தை பார்த்தோம் என்றால் ஒதுக்கம் குறைவடைந்து கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கக்கூடிய இருக்கும். அப்போ ஒதுக்கங்கள் குறைவடைந்து கூறப்பட்ட மூலதனத்தில் அதிகரிப்பொன்று ஏற்படும் இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் மூலம். அப்போ ஒதுக்கங்களை மூலதனமாக்குன்றது ஏற்கனவே இருக்கிற சாதாரண பங்குதாரருக்கு நாங்கள் பணம் எதுவும் பெறாமல் ஒதுக்கங்களை பயன்படுத்தி வழங்கப்படுகின்ற பங்கு வளங்கள் தான் ஒதுக்கங்களை மூலதனமாக்கன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் பணத்துக்கு பதிலாக என்ன பயன்படுத்த போனால் ஒதுக்கங்களை பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த ஒதுக்கங்கள்ன்ட்டு நாங்கள் பார்க்க பாருங்கடா இதுக்குரிய இரட்டை பதிவை நாங்கள் முதல் பார்ப்போம். ஒதுக்கங்களை பயன்படுத்தி நாங்கள் மூலதனமாக்க அதுக்குரிய இரட்டை பதிவு முதல்ல பார்ப்போம். ஒதுக்கங்களை மூலதனமாக்கி பங்கு வழங்குகின்ற போது அப்போ ஒதுக்கங்களை மூலதனமாக்கி நாங்கள் பங்கு வழங்குகின்ற போது குறித்த ஒதுக்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதன பங்கு மூலதன கணக்கு செலவு. அப்போ நாங்கள் இதுக்கு இரட்டை பதிவு நாங்கள் பார்க்குறோம் பாருங்க பிள்ளைகள். குறித்த ஒதுக்க கணக்கு வரவு ஏன்னா ஒதுக்கங்களை தான் நாங்கள் பயன்படுத்தி மூலதனமாக்குறோம். அப்போ ஒதுக்க கணக்கில் வர வைக்கிறோம். குறித்த ஒதுக்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதன பங்கு மூலதன கணக்கு செலவு. அப்போ ஒதுக்கங்களை மூலதனமாக்கி நாங்கள் பங்களை வழங்குகின்ற போது ஒதுக்கங்களை பயன்படுத்தி வழங்குகிறோம். அப்போ ஒதுக்க கணக்கில் வர வைக்கிறோம் குறித்த ஒதுக்க கணக்கு வரவு. அப்போ ஒதுக்கம் மட்டும் சொல்லியிருக்க நாங்கள் இங்கே பொது ஒதுக்கம் இருக்குது, நிறுத்தி வைத்த வருவாய் இருக்குது, மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் இருக்குது. அதில் ஏதாவது ஒதுக்கத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்கும். அப்போ அந்த ஒதுக்க கணக்கில் வர வச்சுட்டு கூறப்பட்ட சாதன பங்கு மூலதன கணக்கில் செலவில் பதிவோம். அப்போ இங்கே நாங்கள் ஒதுக்கம் மட்டும் என்னென்னு பார்ப்போம். ஒதுக்கங்கள் பாருங்க அப்படியே நாங்கள் ஒதுக்கங்களை பயன்படுத்தி பங்களை வழங்குகிறோம். அப்போ இங்கே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒதுக்கங்களை பார்த்தோம் என்றால் ஒன்று நிறுத்தி வைத்த வருவாய்கள். அப்போ நிறுத்தி வைத்த வருவாய் என்று சொன்னால் பகிரப்படாத லாபம். வரிக்கு பின்னர் லாபத்தில் பங்குதாருக்குரிய பங்கு லாபங்கள் ஒதுக்கங்கள் போக மீதியாக இருக்கிற லாபத்தை நாங்கள் நிறுத்தி வைத்த வருவாய் என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கி வச்சிருப்போம். நிறுவனத்தின் எதிர்கால தேவைக்காக நாங்கள் அதை வச்சிருக்கக்கூடிய இருக்கும். அது ஒரு வருமான ஒதுக்கங்களாக இருக்கும். அப்போ நாங்கள் பொது ஒதுக்கம் ஒரு வருமான ஒதுக்கமாக இருக்கும். இந்த ஒதுக்கத்தையும் நாங்கள் பயன்படுத்தி ஒதுக்கங்களை மூலதனமாக்கலாம். அடுத்தது மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்று சொல்கிறது நாங்கள் நிறுவனங்கள் நிலையான சொத்து நடைமுறையில் சொத்துக்கள் காணி கட்டம் தளவாடங்களை மீள் மதிப்பீடு செய்கிறதால வார ஒதுக்கம் மீள் மதிப்பீட்டு மிகையால வார ஒதுக்கம். அப்போ மீள் மதிப்பீட்டு மிகையால வார ஒதுக்கங்களை நாங்கள் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கங்களாக ஒதுக்கி வச்சிருப்போம். இது ஒரு மூலதன ஒதுக்கமாக இருக்கும். அப்போ இதில் நாங்கள் ஏதாவது ஒதுக்கத்தை பயன்படுத்தி அல்லது நாங்கள் தேவை ஏற்பட்ட 2 ஒதுக்கங்களை பயன்படுத்தி அல்லது 3 ஒதுக்கங்களையும் பயன்படுத்தி நாங்கள் ஒதுக்கங்களை மூலதனமாக்கலாம். இதில் நாங்கள் ஏதாவது ஒதுக்கங்களை பயன்படுத்தி நாங்கள் ஒதுக்கங்களை மூலதனமாக்கலாம். அப்போ இவ்வாறு ஒதுக்கங்களை பயன்படுத்தி நாங்கள் மூலதனமாக்குறது தான் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறோன்னு சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேளிகளை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கூட அந்த எந்த ஒதுக்கத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அப்போ அந்த ஒதுக்கத்தை நாங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய இருக்கும். கூடுதலாக நிறுத்தி வைத்த வருவாயை
பயன்படுத்த சொன்னால் நாங்கள் நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கில் வர வச்சு குறிப்பிட்ட சாதன பங்கு அதாவது மூலதன கணக்கில் கொண்டே நாங்கள் கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் பதியக்கூடிய இருக்கும். அவங்களுக்கு ஒதுக்கங்கள் குறிப்பிட்டு தருகின்ற போது நாங்கள் அந்த ஒதுக்கத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்கும். எங்கள்கிட்ட கம்பெனி கணக்குகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒதுக்கம் சொல்லிக்க இந்த 3 ஒதுக்கங்களும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் ஏதாவது ஒதுக்கத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதா இருக்கும். இப்போ இதை அடிப்படையாக கொண்டு பார்ப்போம். 31/3/2020 உள்ளவாறான அம்பாள் பிஎஸ்சி நிறுவனத்தின் நிதிக்கூட்டுகளிலிருந்து பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கு. கூறப்பட்ட மூலதனம் ஒவ்வொன்றும் ரூபா 10 ரூபா வீதம், வழங்கப்பட்ட 50,000 சாதன பங்குகள் 5 லட்சம் ரூபா. நான் இப்போ நீங்கள் எவ்வளோ பங்கு வழங்கியிருக்கிறோம்னு சொன்னால் 50,000 சாதன பங்குகளை வழங்கியிருக்கிறோம். அதின் பெறுமதி தரப்பட்டிருக்கு 5 லட்சம் ரூபா. பொது ஒதுக்கம் அவங்கள்ட்ட இருக்குது 2 லட்சம் ரூபா. பொது ஒதுக்கம் தரப்பட்டிருக்கு 2 லட்சம் ரூபா. அடுத்த பாருங்கள் நிறுத்தி வைத்த வருவாய்கள் இருக்குது எங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 4 லட்சம் ரூபா. அப்போ சாதாரண பங்கு 50,000 பங்கு இருக்குது 10 ரூபா படி 5 லட்சம் ரூபா. பொது ஒதுக்கம் இருக்குது 2 லட்சம் ரூபா. நிறுத்தி வைத்த வருவாய்கள் இருக்குது 4 லட்சம் ரூபா இருக்குது. இது ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற உரிமையாண்மை தொடர்பான மீதிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இது அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னால் முடிவடைந்த 1/4/2020 கம்பெனி தீர்மானத்துக்கு அமைய கம்பெனியின் தீர்மானத்துக்கு அமைய ஒவ்வொரு 5 பங்குகளுக்கும் அப்போ அங்கிட்ட இருக்கிறாங்க பங்குகளில் 5 பங்குகளுக்கு 2 பங்குகள் வீதம் பங்கொண்டு 15 ரூபா விலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பங்குகளுக்கு 2 பங்குகள் வீதம். அப்போ 5 பங்கு வச்சுக்கிறாங்களுக்கு நாங்கள் 2 பங்கு வீதம் பங்கொன்று 15 ரூபா விலையில் அதாவது பங்கொன்று 15 ரூபா பெறுமதியில் வழங்கி நிறுத்தி வைத்த வருவாய்களை மூலதனமாக்கப்பட்டது. அப்போ நாங்கள் இதை மூலதனமாக்க போகிறோம்னு சொன்னால் நிறுத்தி வைத்த வருவாய்களை அப்போ நிறுத்தி வைத்த வருவாயை நாங்கள் மூலதனமாக்கி பங்குகளை நாங்கள் வழங்கீடு செய்கிறோம். என்ன மாதிரி வழங்குறோம்னு சொன்னால் 5 பங்குகளுக்கு 2 பங்கின் அடிப்படையில் நாங்கள் பங்களை வழங்குகிறோம். அப்போ 5 பங்குக்கு 2 பங்கின் அடிப்படையில் நாங்கள் பங்களை வழங்க போகிறோம். அப்போ எங்கள்கிட்ட எவ்வளோ பங்கு இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம்னால் அங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற பங்குகள் 50,000 பங்கு. அப்போ 50,000 பங்குகளுக்கும் நாங்கள் 5க்கு 2 அப்போ 50,000 பங்குகள் எங்கள்கிட்ட ஏற்கனவே சாதன பங்குகளாக இருக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாரருக்கு நாங்கள் நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி பங்குகளை வழங்க போகிறோம். 5 பங்குகளுக்கு 2 பங்கு. அப்போ 5 பங்குகளுக்கு 2 பங்குன்னு சொன்னால் 20,000 பங்குகளை நாங்கள் வழங்குகிறோம். 20,000 பங்குகளை நாங்கள் எவ்வளோ பெறுமதியில் வழங்குறோம்னு சொன்னால் 15 ரூபா படி வழங்குகிறோம். அப்போ 20,000 பங்குகளை நாங்கள் 15 ரூபா படி வழங்குகிறோம்னு சொன்னால் பங்கு வழங்கலால் வார பெறுமதி 3 லட்சம் ரூபா. இதுக்கு நாங்கள் எந்த ஒதுக்கத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்றால் நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்துகிறோம். அப்போ பங்கு வழங்கலால் வார பெறுமதி 3 லட்சம் ரூபா. நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்துகிறதால நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கில் நாங்கள் வர வைக்கிறோம் 3 லட்சம் ரூபா. அப்போ நிறுத்தி வைத்த வருவாயில் 3 லட்சம் ரூபா வர வச்சு அதை கொண்டு நாங்கள் கூறப்பட்ட சாதன பங்கு மூல கணக்கில் செலவில் பதிகிறோம். இது ஒதுக்கத்தினை மூலதனமாக்கி பங்குகளை வழங்கப்பட்ட போது. அப்போ ஒதுக்கத்தை மூலதனமாக்கி நாங்கள் பங்குகளை வழங்கப்பட்ட போது இவ்வாறு நெட்டப்பது கொடுக்குறோம். அப்போ 50,000 பங்கு இருந்தது 5க்கு 2 அடிப்படையில் வழங்குகிறோம். அப்போ 50,000 பங்குதாரருக்கும் 5க்கு 2 சொன்னால் 20,000 பங்குகளை வழங்க போகிறோம். ஒரு பங்குன்ற பெறுமதி 15 ரூபா. அப்போ நாங்கள் பெருக்கி எடுத்தோம் என்றால் 3 லட்சம் ரூபா பங்கு வழங்கப்படுகின்ற பெறுமதியாக இருக்கும். அப்போ 3 லட்சம் ரூபா நாங்கள் பதிகின்ற போது நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி நாங்கள் மூலதனமாக்குறதால நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கில் வர வச்சு கூறப்பட்ட மூலதன கணக்கில் கொண்டு நாங்கள் செலவில் பதிகிறோம். இது ஒதுக்கங்களை மூலதனமாக்கி பங்குகளை வழங்கின்ற போதுன்னு சொல்லி நாங்கள் விளம்பரம் எழுத வேண்டியாக இருக்கும். இது ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதுக்கான விளக்கத்தையும் தந்து உங்களுக்கு அதுக்குரிய ஒரு உதாரண பயிற்சியும் தந்து அதுக்குரிய நாக்குறிப்பதையும் உங்களுக்கு எழுதி காட்டப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் அடுத்த விடயத்தை தொடர்ந்து பார்ப்போம். உரிமை வளங்களுக்கும் ஒதுக்கங்களை மூலதனமாக்கலுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமை. அப்போ கம்பெனிகளால் பொது வளங்கள் பங்கு வளங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதை விட பார்த்திங்கன்னா அடுத்த நாங்கள் உரிமை வளங்களையும் மேற்கொள்ளுகினோம், ஒதுக்கங்களையும் மூலதனமாக்கினோம். இப்போ இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதாலையும் உரிமை வளங்களாலையும் ஒற்றுமையும் இருக்குது, சில வேற்றுமைகளும் இருக்குது. அப்போ அந்த ஒற்றுமை வேற்றுமை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பாருங்கள் இதில் தரப்பட்டிருக்கு. உரிமை வளங்களினாலும் ஒதுக்கங்களை பங்கு வழங்கினாலும் உரிமை வழங்கினாலும் ஒதுக்கங்களுக்கு பங்குகளை வழங்குவதனாலும் பங்குதாரர் எண்ணிக்கை அதிகரிக்காமல் கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். ஏன்னா உரிமை வளங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாரருக்கு தான் நாங்கள் வழங்குகிறோம். அதே மாதிரி ஒதுக்கங்களை மூலதனமாக்குறோம். ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாரருக்கு தான் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறோம். அப்போ இந்த பங்குதாரர் எண்ணிக்கை அதிகரிக்காது, ஆனால் கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்க போகும். சாதன பங்குன்ற பெறுமதி அதிகரிக்கும். அப்போ பங்குதாரர் எண்ணிக்கை அதிகரிக்காமல் சாதன பங்குதாரர் எண்ணிக்கை அதிகரிக்காமல் சாதன பங்குன்ற பெறுமதி மூலதனம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த உரிமை வளங்களாலையும் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதாலே. அப்போ ஒதுக்கங்களை மூலதனமாக்குற உரிமை வளங்களாலையும் இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமையாக இருக்கும் என்று அங்கே மூலதனம் பெறுமதி வந்து அதிகரிக்கும். உரிமை வளங்களினால் காசு பெறப்படும். வேற்றுமை பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமை வளங்கள் நாங்கள் காசு மூலம் வழங்குகிறோம், ஒதுக்கங்களை மூலதனமாக்குறோம், பணம் பெறாமல் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறோம், ஒதுக்கத்தை பயன்படுத்தி மூலதனமாக்குறோம். எனவே வேற்றுமை பாருங்கள், உரிமை வளங்களினால் காசு பெறப்படும். அப்போ இங்கே நாங்கள் காசை பெற்றுக்கொள்கிறோம். ஒதுக்கங்களுக்கு பங்கு வழங்கினால் ஒதுக்கங்கள் குறைவடையும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உரிமை வளங்களால் காசு பெறப்படும், ஆனால் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதால ஒதுக்கங்கள் குறைவடையும். அத்துடன் உரிமை வளங்களினால் உரிமையாண்மை அதிகரிக்கும், ஒதுக்கங்களுக்கு பங்கு வளங்களினால் உரிமையாண்மை மாற்றமடையாது. அதாவது பாருங்க பிள்ளைகள், உரிமை வளங்களால் உரிமையாண்மை அதிகரிக்கும், ஏண்டாங்க சாதன பங்கு மூலம் அதிகரிக்குது, ஆனபடியாக உரிமை அதிகரிக்கும். ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதால சாதன பங்கு மூலம் கூடும். அப்போ அடுத்த பார்த்தோம்னால் உரிமை வளங்களினால உரிமையாண்மை அதிகரிக்கும், ஒதுக்கங்களுக்கு பங்கு வழங்கினால உரிமையாண்மை மாற்றமடையாது. அதான் உரிமையாண்மையை நாங்கள் மாற்றமடையான்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் உரிமை வளங்களால் கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும், அதால் உரிமையாண்மை அதிகரிக்கும். ஒதுக்கங்களுக்கு நாங்கள் பங்களை வழங்குறதால அங்கே ஒதுக்கம் குறைவடைந்து மூலதனம் அதிகரிக்கும். அப்போ ஒதுக்கம் குறைவடைந்து மூலதனம் அதிகரிக்கிறதால அதே அளவில் ஒதுக்கம் குறைவடைந்து மூலதனம் அதிகரிக்கிறதால ரெண்டும் சமப்படும். எனவே அதில் மாற்றம் பெறாது. அப்போ கூறப்பட்ட மூலதனம் அதிகரித்தாலும் உரிமையாண்மை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறதால மாற்றம் அடையாது. ஆனால் உரிமை வளங்களால் உரிமையாண்மை அதிகரிக்கும்னு சொல்கிறோம். அதை நாங்கள் வேற்றுமையாக காட்டுறோம். அப்போ உரிமை வளங்காண்ட என்னிடங்களுக்கு தெரியும், ஒதுக்கங்களை மூலதனமாக்காண்ட என்ன தெரியும், அதுக்குரிய நாட்குறி பதிவை பார்த்துருக்கிறோம், அதுக்குரிய ஒற்றுமை வேற்றுமை பற்றியும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதில் வார மேலதிகமான பயிற்சிகளை நாங்கள் பார்ப்போம். உதாரணம் 2 பார்த்தோம்னால் 31/3/2019 உள்ளவாறான தரணி பிஎல்சி நிறுவனத்தின் நிதிக்கூட்டுகளிலிருந்து பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. கூறப்பட்ட மூலதனம் ஒவ்வொன்றும் 50 ரூபா வீதம், வழங்கப்பட்ட 20,000 சாதன பங்கள். அப்போ 50 ரூபா படி ஒரு பங்கு 50 ரூபா படி 20,000 சாதன பங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதுங்களுக்கு இங்கே 10 லட்சம் ரூபான்னு சொல்லி மீதி தரப்பட்டிருக்கு. அடுத்த பார்த்தோம்னால் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2 லட்சம் ரூபா. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்து கணக்கில் எங்களுக்கு ஆரம்பத்தில் மீதியாக காணப்படுது 2 லட்சம் ரூபா. பொது ஒதுக்கமும் 2 லட்சம் ரூபா இருக்குது. பொது ஒதுக்கத்தில் 2 லட்சம் ரூபா மீதி காணப்படுகின்றது. அடுத்த நிறுத்தி வைத்த வருவாய்கள்லையும் எங்களுக்கு 4 லட்சம் ரூபா மீதி காணப்படுகின்றது. அவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கூறப்பட்ட மூலதனம் 20,000 பங்கள் இருக்காங்க 10 லட்சம் ரூபா பெறுமதியில். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் இருக்குது 2 லட்சம் ரூபா. அடுத்தது பொது ஒதுக்கம் இருக்குது, நிறுத்தி வைத்த வருவாய்கள் இருக்குது. இது ஆரம்பத்தில் காணப்படுற மீதிகள் சிலது எங்களுக்கு தரப்பட்டிருக்கு தரணி கம்பெனி லிமிடெட்லேயும் இருந்து. எங்களுக்கு அங்கே விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால் 31/3/2020 முடிவடைந்த வருடத்தில், அந்த முடிவடைந்த அந்த காலப்பகுதியில் கம்பெனியால் மேற்கொள்ளப்பட்ட பங்கு வளங்கள் தொடர்பான தகவல் பின்வருமாறு. இப்போ இந்த நிறுவனத்தில் ஏற்பட்ட பங்கு வளங்கள் தொடர்பான தகவல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 31/3/2020 1/4/2019 காணப்பட்ட சாதன பங்களுக்கு 2 கொண்டெனும் அடிப்படையில் ஒவ்வொன்று 40 ரூபா படி உரிமை வளங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமை வளங்கள் ஒன்று செய்கிறோம் 2 கொண்டன் அடிப்படையில் ஒரு பங்குன்ற பெறுமதி வந்து 40 ரூபா படி. அப்போ ஒரு பங்கு 2 பங்கு வச்சுக்கிறார்களுக்கு ஒரு பங்கு 2 அடிப்படையில் நாங்கள் உரிமை வளங்கள் மேற்கொள்ள போகிறோம். ஒரு பங்குன்ற வளங்கள் பெறுமதியை பார்த்தோம்னு சொன்னால் 40 ரூபா படி நாங்கள் வழங்குகிறோம். அப்போ எங்கள்கிட்ட எவ்வளோ பங்கு இருக்குன்னு பார்த்தோம்னால் 20,000 சாதன பங்கள் எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. இந்த சாதன பங்களுக்குத்தான் நாங்கள் உரிமை வளங்கள் செய்கிறோம். எவ்வளோ செய்கிறோம்னா 2 கொண்ட அடிப்படையில். அப்போ 20,000 பங்கு எங்கள்கிட்ட இருக்குது, 2 கொண்ட அடிப்படையில் நாங்கள் உரிமை வளங்களை செய்கிறோம். அப்போ 2 கொண்ட சொன்னால் 10,000 பங்குகளை நாங்கள் உரிமை வளங்களாக மேற்கொள்கிறோம். எவ்வளோ படி என்று சொன்னால் 40 ரூபா படி. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 4 லட்சம் ரூபா நாங்கள் உரிமை வளங்களை மேற்கொள்கிறோம். இது முதலாவது நடவடிக்கையாக இருக்கும். அடுத்த நடவடிக்கை நாங்கள் பார்ப்போம். 1/4/2019 காணப்பட்ட சாதன பங்குதாரருக்கு. அப்போ ஆரம்பத்தில் காணப்படுகின்ற சாதன பங்குதாரருக்கு. அப்போ கொஞ்சம் நாங்கள் டேட்டா கவனிக்கணும் இந்த பங்கு வளங்கள்ட. ஏன்னு சொன்னால் அங்கே உரிமை வளங்கள் ஒன்று இருக்குது. அப்போ ஒவ்வொரு இந்த ஒதுக்கங்களை மூலமாக்குன்ற போது இந்த டேட்டை நாங்கள் கவனிக்கணும். சாதன பங்களுக்கு 5 கொண்ட அடிப்படையில், அப்போ 5 பங்குகளுக்கு ஒரு பங்குன்ற அடிப்படையில் ஒவ்வொன்றும் 60 ரூபா படி. பங்கொண்ட வளங்கள் பெறுமதி வந்து 60 ரூபா. 60 ரூபா படி நிறுத்தி வைத்த வருவாய் நாங்கள் என்னத்தை மூலதனமாக்குறோம்னா இங்கேயும் நாங்கள் நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்கி பங்கு வழங்கப்பட்டது. அப்போ இங்கே பார்ப்போம் நாங்கள் 20,000 பங்கு இருக்கின்றது ஆரம்பத்தில். அந்த 20,000 பங்குகளுக்கு 5 கொண்ட அடிப்படையில், அப்போ 5 பங்கு வச்சுக்கிறாக்களுக்கு ஒரு பங்கு. அப்போ ஏற்கனவே இருக்கிற சாதன பங்குதாரருக்கு தான் வழங்குவோம். அப்போ 20,000 பங்குதாரர் இருக்கணும், 5 பங்கு வச்சுக்கிறாளுக்கு ஒரு பங்கு.
அப்போ 5 பங்கு வச்சுக்கிறாங்களுக்கு ஒரு பங்குன்னு சொன்னால் நாங்கள் 4000 பங்குகளை ஒதுக்கங்களை 4000 பங்குகளை நாங்கள் ஒதுக்கங்களை மூலமாக்க போகின்றோம். ஒரு பங்குன்ற வழங்கல் பெறுமதி வந்து 60 ரூபா. அப்போ 60 ரூபா படி நாங்கள் 2,40,000 ரூபா நாங்கள் ஒதுக்கங்களை மூலமாக்கல் மூலம் மாற்ற போகிற பங்களாக இருக்கும், பங்கண்ட பெறுமதியாக இருக்கும். அப்போ வேண்டப்படுது மேற்படி பங்கு வளங்களுக்கான நாக்குறி பதிவு. மேற்படி பங்கு வளங்களின் பின்னரான 31/3/2020 பிரித்தெடுக்கப்பட்ட மீதி. அப்போ நாக்குறி பதிவும் கேட்டிருக்கு, எங்களுக்கு இறுதியில் இந்த பங்கு வளங்களின் பின்னர் காணப்படுகின்ற மீதிகளையும் கேட்டிருக்கு. அப்போ நாட்குறி பதிவை நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் உரிமை வளங்கள் மேற்கொள்ளுகிறோம். அதுக்கு ரெட்டை பதிவு கொடுத்து நாங்கள் காசு கணக்கு வரவு, கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்கு செலவு. இப்போ இந்த உரிமை வளங்கள் மூலம் நாங்கள் அங்கே கணிப்பித்து பார்த்து நாங்கள் எங்களுக்கு 4 லட்சம் ரூபா பணத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ காசு கணக்கு வரவு, கூறப்பட்ட சாதன பங்கு மூலதன கணக்கில் நாங்கள் செலவில் பதிகிறோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறோம். ஒதுக்கங்களை மூலதனமாக்கின்ற போது நிறுத்தி வைத்த வருவாயை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு வரவு, கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்கில் நாங்கள் செலவில் பதிகிறோம் 2,40,000 ரூபா. அப்போ இங்கே நாங்கள் உரிமை வளங்களை மேற்கொண்டு நாங்கள் ஒதுக்கங்களையும் நாங்கள் மூலதனமாக்கி இருக்கிறோம். அப்போ இது நாங்கள் 2 நடவடிக்கைக்கு உரிய திட்டப்பதிவாக எங்களுக்கு இருக்கும். இதிலிருந்து நாங்கள் மீதியை காண போகின்றோம். மீதியை காணுகின்ற போது பார்த்திங்கன்னு சொன்னால் சாதன பங்கு மூலதன கணக்கில் எங்களுக்கு மீதி காணப்பட்டது. அதே மாதிரி பொது ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், முழுமதிப்பீட்டு ஒதுக்கம், இது எங்களுக்கு ஆரம்பத்தில் தரப்பட்ட மீதிகள். அப்போ ஆரம்பத்தில் பார்த்தோம்னால் மீதி இருக்கு எங்களுக்கு 1/4/2019 இது 10 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா, அதே மாதிரி முழுமதிப்பீட்டு ஒதுக்கத்தில் 2 லட்சம் ரூபா மீதி இருக்குது. உரிமை வளங்கள் ஒன்று மேற்கொண்டாங்க. அப்போ உரிமை வளங்கள் மூலம் நாங்கள் 4 லட்சம் ரூபா பணத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் அப்போ உரிமை வளங்கள் மூலம் பெறப்பட்ட காசு வந்து 4 லட்சம் ரூபா, அது சாதன பங்கு மூலத்தில் நாங்கள் கூட்டுறோம் என்ற சாதன பங்கு மூலம் அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒதுக்கங்களை மூலதனமாக்கினாங்கள். ஒதுக்கங்களை மூலதனமாக்கி 2,40,000 ரூபா பணத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் அப்போ ஒதுக்கங்களை வழங்கி 2,40,000 ரூபா நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி நாங்கள் ஒதுக்கங்களை வழங்கினாங்கள், ஒதுக்கங்களை மூலதனமாக்கினாங்கள். அப்போ நிறுத்தி வைத்த வருவாய் எங்களுக்கு 2,40,000 ரூபா குறைவடையும். அதிக அளவால் சாதன பங்கு மூலத்தில் அதிகரிப்பு ஏற்படும். அப்போ உரிமை வளங்கள் 4 லட்சம் ரூபா சாதன பங்கு மூலத்தில் அதிகரிக்கும். ஒதுக்கங்களை மூலதனமாக்கியதன் மூலம் நிறுத்தி வைத்த வருவாய் குறைவடையும். சாதன பங்கு மூலத்தில் 2,40,000 அதிகரிக்கும். அப்போ சாதன பங்கு மூலத்தில் பார்த்தோம்னா 16,40,000 வரும். பொது ஒதுக்கத்தில் மாற்றமில்லாத அப்படியே இருக்கும். நிறுத்தி வைத்த வருவாய் 2,40,000 குறைவடையும். அங்கே முழுமதிப்பீட்டு ஒதுக்கம் அப்படியே மீதி காணப்படுறதா இருக்கும். அப்போ இதுதான் எங்களுக்கு அந்த பங்கு வளங்களால் வார இறுதியில் வார மீதிகளாக காணப்படும். அப்போ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கூறப்பட்ட மூலதனம் சாதன பங்கு மூலம் அதிகரிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொது ஒதுக்கத்திலேயும் நிறுத்தி வைத்த வருவாயிலும் எங்களுக்கு குறைவொண்டு ஏற்படுறதாக இருக்கும். இது இறுதியில் இருக்கிற மீதிகள். இந்த அடிப்படையில் நாங்கள் மீதியை கணிப்பிட்டு காட்டுவோம். இனி பார்த்தோம்னு சொன்னால் இதில் கடந்த கால பரீட்சையில் வார சில வினாக்கள் இந்த பங்கு வளங்கள் தொடர்பாக நாங்கள் அப்போ ஒரு பங்கு வளங்களை பற்றி பார்த்துருக்கிறோம், உரிமை வளங்களை பற்றி பார்த்துருக்கிறோம், ஒதுக்கங்களை மூலதனமாக்களை பற்றி பார்த்துருக்கிறோம். அப்போ அது தொடர்பாக எங்களுக்கு வினாப்பத்திரம் ஒன்றில், அதாவது கம்பெனி கணக்கில் நாங்கள் தயாரிக்கின்ற போதும் அதிலேயும் இந்த பங்கு வளங்கள் தொடர்பாக சில செம்மையாக்கள் எங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் வினாப்பத்திரம் ஒன்றிலையும் பார்ட் 1 பேப்பர்லையும் இந்த பங்கு வளங்கள் தொடர்பான சில கேள்விகள் எங்களுக்கு வரும். கூட ஒரு முறையும் அந்தப்படியான கேள்விகள் எங்களுக்கு வாரதாக இருக்கும். அப்போ அதில் வார கேள்விகள் சிலது நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறோம். அதனுடைய இந்த கட்டல் ஊடாக நாங்கள் பார்ப்போம். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் என்ன மாதிரி இந்த பங்கு வளங்களை நாங்கள் படித்ததை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி விடைய எழுதலாம் அல்லது அதுக்குரிய ஆன்சரை நாங்கள் என்ன மாதிரி கணிப்பிடலாம்ன்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ இதில் ஒரு வினா தரப்பட்டிருக்கு பாருங்கள். 31/3/2017 உள்ளவாறான நிர்மலா PLC நிறுவனத்தின் நிதி கூட்டுகள் வந்து பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா கூறப்பட்ட மூலதனம் ஒவ்வொன்றும் 10 ரூபா வீதம் வழங்கப்பட்ட 80,000 சாதன பங்குகள். 10 ரூபா படி 80,000 சாதன பங்குகள் வழங்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு 8 லட்சம் ரூபா இருக்குது. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் 3 லட்சம் ரூபா. மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில் எங்கள்கிட்ட 3 லட்சம் ரூபா இருக்குது. நிறுத்தி வைத்த வருவாய்க்களை பார்த்தீங்கன்னா 4,80,000 ரூபா இருக்குது. அப்போ மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் 3 லட்சம் ரூபா இருக்குது. நிறுத்தி வைத்த வருவாய்க்கள் வந்து 4,50,000 ரூபா இருக்குது. அப்போ இங்கே 80,000 பங்குகள் 10 ரூபா படி 8 லட்சம் ரூபா பெறுமதியான பங்குகள் எங்கள்கிட்ட இருக்குது. இது எங்களுக்கு 31/3 காணப்படுகின்ற மீதிகள் ஒரு கம்பெனி நிர்மலா PLC நிறுவனத்தில் தரப்பட்டிருக்கு. வேறு என்ன விடயங்களில் தரப்பட்டுக்கொண்டு பார்த்தோம்னால் 31/3/2018 முடிவடைந்த வருடத்தில் கம்பெனியால் செய்யப்பட்ட பங்கு வழங்கல் தொடர்பான தகவல்கள் பின்வருமாறு இருந்ததாம். பங்கு வழங்கலை பாருங்கள். 1/5/2017 ஒவ்வொன்றும் 15 ரூபா படி 20,000 பங்குகள் பொது வழங்கல் செய்யப்பட்டன.
அப்போ நாங்கள் பொது வளங்கள் ஒன்று செய்கிறோம், 20,000 பங்குகள் 15 ரூபாப்படி பங்கு வளங்களை மேற்கொள்ளுகிறோம். அதுக்கு எங்களுக்கு விண்ணப்பம் கிடைச்சிருக்கு. எவ்வளோ விண்ணப்பம் கிடைச்சிக்கண்டா 25,000 பங்களுக்கு விண்ணப்பம் கிடைச்சிது. விண்ணப்பங்கள் நாங்கள் விகிதாசார அடிப்படையில் பெற்றுக்கொண்டு நாங்கள் பங்குகளை ஒதுக்கீடு செய்கிறோம். பங்களை ஒதுக்கீடு செய்கிறோம், விகிதாசார அடிப்படையில் நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம். இது ஒரு பொது வளங்கள் ஒன்று தரப்பட்டிருக்கு அந்த கம்பெனியில். 20,000 பங்களை வழங்குகிறோம், 25,000 பங்களை விண்ணப்பம் கிடைக்குது. ஒரு பங்குன்ற பெறுமதி வந்து 15 ரூபாப்படி நாங்கள் வழங்குகிறோம். அடுத்தபடியத்தை நாங்கள் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 1/1/2018 1/4/2018 காணப்பட்ட ஒவ்வொரு 4 பங்குகளுக்கு ஒரு பங்கு வீதம் பங்கொண்டு 20 ரூபாவில் நிறுத்தி வைத்த வருவாயானது மூலதனமாக்கப்பட்டது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 பங்குக்கும் ஒரு பங்கு வீதம். அப்போ 4 பங்கு வச்சுக்கிறார்களுக்கு ஒரு பங்கு வீதம் 1/4/2018 காணப்பட்டவன். அப்போ ஆரம்பத்தில் காணப்பட்ட 4 பங்குக்கு ஒரு பங்கு வீதம் 20 ரூபா விலையில் நாங்கள் நிறுத்தி வைத்த வருவாய்களை மூலதனமாக்குறோம். அப்போ நிறுத்தி வைத்த வருவாய்களை மூலதனமாக்கி நாங்கள் 4 பங்குக்கு ஒரு பங்கின் அடிப்படையில் மூலதனமாக்குறோம். இது அடுத்த நடவடிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நடவடிக்கை தந்திருக்கிறார். 31/3/2018 முடிவடைந்த நிதியாண்டில் இடத்துக்கான லாபம், அதாவது லாபமாக பெற்றிருக்கிறோம் 6 லட்சம் ரூபா. லாபமாக 6 லட்சம் ரூபா புறப்பட்டிருக்கு. இங்கே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள். 31/3/2018 உள்ளவாறான கம்பெனியின் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் மற்றும் உரிமையாண்மை. கூறப்பட்ட மூலத்தில் எவ்வளோ அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கும், உரிமையாண்மையில் எவ்வளவு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை பற்றி உங்களுக்கு கேட்டப்பட்டிருக்கு. அப்போ இங்கே 2 நடவடிக்கை நடக்குது. ஒன்று வந்து நாங்கள் அங்கே பங்கொண்டு வழங்குகிறோம், மற்ற பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் ஒதுக்கத்தை மூலதனமாக்குறோம். அதை விட எங்களுக்கு ஆண்டுக்கான லாபம் தரப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி சாதாரண பங்கு மூலதனம் எவ்வளவு, அதே மாதிரி உரிமையாண்மையில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் அங்கே முன்னுக்கு பார்ப்போம் இருக்கா பாருங்கள். ஒவ்வொன்றும் 15 ரூபான 20,000 பங்குகளை நாங்கள் வழங்கீடு செய்கிறோம். அப்போ ஒவ்வொன்றும் 15 ரூபா 20,000 பங்குகளை நாங்கள் வழங்குகிறோம். அடுத்த முன்னுக்கு பார்த்தோம்னா அங்கே எவ்வளோ மூலதனம் இருக்குன்னா 8 லட்சம் ரூபா மூலதனம் இருக்குது. 80,000 பங்குகளும் 8 லட்சம் ரூபா படி வழங்கியிருக்கிறோம். அடுத்தா பாருங்கள், இங்கே நாங்கள் 20,000 பங்கும் 15 ரூபா படி வழங்குகிறோம். அப்போ இதில் மூலதனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 பங்குகளும் 15 ரூபா படி எவ்வளவு மூலதனம் கூடுமான்னு சொன்னால் 3 லட்சம் ரூபா மூலதனம் கூடும். அப்போ எங்களுக்கு அங்கே ஏற்கனவே 8 லட்சம் ரூபா மூலதனம் இருக்குது, இங்கே 3 லட்சம் ரூபா மூலதனம் கூடும். மொத்தம் 11 லட்சம் ரூபா சாதாரண பங்கு மூலத்தில் கூடும் இந்த நடவடிக்கைக்கு பிறகு. இந்தியாவில் பாருங்கள், 1/4/2017 காணப்பட்ட ஒவ்வொரு 4 பங்குக்கும் ஒரு பங்கு வீதம். 4 பங்குக்கு ஒரு பங்கு வழங்குகிறோம். அப்போ அங்கே நாங்கள் பார்த்து நாங்கள் எவ்வளோ பங்கு இருக்குன்றால் 80,000 பங்குகள் இருந்துட்டு பார்த்து நாங்கள் ஆரம்பத்தில். அப்போ 4 பங்குக்கு ஒரு பங்கு, 4 பங்குக்கு ஒரு பங்குன்னு சொன்னால் எவ்வளோ பங்கு நாங்கள் வழங்க போகிறோம், 20,000 பங்குகள் வழங்க போகிறோம். அப்போ 20,000 பங்குகளும் 20 ரூபா படி. அப்போ 20,000 பங்குகளை நாங்கள் 20 ரூபா படி வழங்குகின்ற போது எங்களுக்கு 4 லட்சம் ரூபா பெறுமதியான பங்குகளை நாங்கள் நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி வழங்க போகின்றோம். அப்போ 4 லட்சம் ரூபா நாங்கள் பெறுமதியான பங்குகள் நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்கி பங்களை வழங்குகிறோம். அப்போ எங்களுக்கு ஏற்கனவே அங்கே 8 லட்சம் ரூபா மூலதனம் இருந்தது. அதாவது நாங்கள் ஒரு பொது வளங்கள் ஒன்று மேற்கொண்டு நாங்கள் 3 லட்சம் ரூபா, மொத்தம் 11 லட்சம் ரூபா இருந்தது. இப்போ நாங்கள் 4 லட்சம் ரூபா பங்கு வழங்குகிறோம். 11 லட்சமும் 4 லட்சத்தையும் சேர்த்தோம்னு சொன்னால் 15 லட்சம் ரூபா சாதாரண பங்கு மூலத்தில் அதிகரிப்பு ஏற்படும். அப்போ சாதாரண பங்கு மூலத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு 15 லட்சம் ரூபாக இருக்கும். அப்போ சாதாரண பங்கு மூலத்தில் அதிகரிப்பை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த பாருங்கள், எங்களுக்கு உரிமையாண்மையில் ஏற்படுகிற அதிகரிப்பு. அப்போ உரிமையாண்மை என்று சொல்கிறது சாதாரண பங்கு மூலத்தோடு நாங்கள் பொது ஒதுக்கம் இருந்தால் அந்த பொது ஒதுக்கம், அதே மாதிரி நிறுத்தி வைத்த வருவாய், அதே மாதிரி மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், இவ்வளத்தை நாங்கள் சேர்ப்பதன் மூலம்தான் ஒரு கம்பெனியின் உரிமையாண்மையை பெற முடியும். அப்போ உரிமையாண்மை என்பதுக்குள்ளே கூறப்பட்ட மூலதனம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், பொது ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், இந்த 4 விடயங்களை நாங்கள் சேர்க்க வேண்டியாக இருக்கும். அப்போ எங்களுக்கு சாதாரண பங்கு மூலம் தெரியும் 15 லட்சம் ரூபா. அப்போ எங்கள்கிட்ட எவ்வளவு பொது ஒதுக்கம், அதே மாதிரி மீள் மதிப்பீட்டு ஒதுக்கங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் முன்னுக்கு தரப்பட்டுக்கு பாருங்க பிள்ளைகள், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் 3 லட்சம் ரூபா இருக்குது. நிறுத்தி வைத்த வருவாய்க்கு 4,50,000 ரூபா இருக்குது. இதில் நாங்கள் இந்த நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி 4 லட்சம் ரூபா பெறுமதியான பங்களை நாங்கள் வழங்கிட்டோம். அப்போ நிறுத்தி வைத்த வருவாயில் 4 லட்சம் ரூபா குறையும். அப்போ நிறுத்தி வைத்த வருவாய்கிட்ட எவ்வளோ இருக்க போனால் 50,000 ரூபா இருக்க போகுது. அப்போ இங்கே பாருங்கள், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் 3 லட்சம் ரூபா இருக்குது. அப்போ இந்த 15 லட்சத்தோடு நாங்கள் 3 லட்சத்தை கூட்டுவோம். 3 லட்சத்தை கூட்டினோம்னா 18 லட்சம் ரூபா வரும். அங்கே நிறுத்தி வைத்த வருவாயில் 50,000 இருக்குது. 15,50,000 ரூபா. இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு முடிவடைந்த ஆண்டுக்கான லாபம் இருக்குது 6 லட்சம் ரூபா இருக்குது. 15,50,000 ரூபாவோட இந்த 6 லட்சம் ரூபா நாங்கள் சேர்க்கின்ற போது எங்களுக்கு 24,50,000 ரூபா கூறப்பட்ட மூலம், அதாவது உரிமையாண்மையில் 24,50,000 ரூபா எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கூறப்பட்ட மூலதனம் 15 லட்சம் ரூபா,
அதோடு நாங்கள் உரிமையாண்மையும் அந்த உரிமையாண்மையில் வாருகின்ற மற்ற விடயங்கள், அதாவது மீள்மைப்பு ஒதுக்கத்தையும் கூட்டுறோம், நிறுத்தி வைத்த வருவாயை நாங்கள் சேர்க்கின்ற போது உரிமையாண்மையில் 24,50,000 ரூபா வரும். அப்போ இந்த விடையை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு விட தரப்பட்டிருக்கு. கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் 15 லட்சம் ரூபா, உரிமையாண்மையில் பாருங்கள் 24,50,000 ரூபா. அப்போ நாங்கள் இந்த தெரிவு செய்கிற விட எங்களுக்கு 3வது விடையாக இருக்கும். அப்போ நாங்கள் என்னென்ன கணிப்பீடு செய்தாங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் ஒவ்வொரு பங்கு வளங்களையும் நீங்கள் தனித்தனியாக கணிச்சு போட்டு விடையோடு ஒப்பிட்டு பார்க்க வேணும். சாதன பங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அப்போ கூறப்பட்ட மூலதனம்ன்றது சாதன பங்களில் ஏற்பட்ட அதிகரிப்பு. அப்போ சாதன பங்களில் ஏற்பட்ட அதிகரிப்பு நாங்கள் ஆரம்பத்தில் இந்த பங்கு வளங்களோட உரிமை பங்கு வளங்களையும் சேர்த்து உங்கள் ஒதுக்கங்களை நாங்கள் மூலதனமாக்கி இருக்கிறோம். அப்போ ஒதுக்கங்களை மூலதனமாக்கி வந்த பங்கை நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் 15 லட்சம் ரூபா வந்தது. அப்போ உரிமையாண்மைன்றது அந்த கூறப்பட்ட மூலதனத்தோட அங்கே இருக்கிற மற்ற ஒதுக்கங்களை நாங்கள் சேர்க்கவோம். ஒதுக்கம்னு சொல்லி எங்களுக்கு தரப்பட்ட ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய் தந்திருந்தவர், மீள்மைப்பட்ட ஒதுக்கம் தந்திருந்தவர். அப்போ அதையும் நாங்கள் சேர்த்து உரிமையாண்மையாக கணிப்பீடு செய்திருக்கிறோம். அப்போ அந்த கூறப்பட்ட மூலத்தோட அந்த உரிமையான் ஒதுக்கங்களை வார மாற்றத்தை சேர்த்தோம்னு சொன்னால் 24,50,000 ரூபா எங்களுக்கு உரிமையாண்மையில் வந்த அதிகரிப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் அதே மாதிரி உரிமையாண்மையை என்னென்ன கேள்வி கேட்குறாரோ அதை நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பாய்ச்சி அதுக்குரிய பெறுமதியை கண்டு நாங்கள் இந்த விடையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் எங்களுக்கு சரியான விடையை நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய இருக்கும். அப்போ எங்களுக்கு இந்த 3வது விடை சரியான விடையாக இருக்கும். இது நாங்கள் கடந்த கால பரீட்சை வினாவில் வந்த ஒரு வினாவை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதே மாதிரி பாருங்கள், இன்னும் அதில் ஒரு வினா இருக்குது, நாங்கள் அதையும் ஒருக்கா பார்ப்போம். கம்பெனி ஒன்று 1/3/2019 10,000 சாதன பங்குகளுக்கு பங்கொன்று ரூபாய் 20 விண்ணப்பங்களை கேறியுள்ளது. அதாவது ஒரு கம்பெனி 10,000 சாதன பங்களை வழங்குது, பங்கொண்டு 20 ரூபா. பங்கொண்டு வழங்கல் பெறுமதி 20 ரூபா படி விண்ணப்பங்களை கோரியிருக்கிறோம். வழங்குகிற பங்கு வந்து 10,000 பங்குகள். 15,000 பங்குகளுக்கான விண்ணப்பங்கள் கிடைத்து 10,000 பங்கு வழங்குகிறோம். எங்களுக்கு எவ்வளோ பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்குதுன்னு சொன்னால் 15,000 பங்களுக்கு விண்ணப்பம் கிடைத்து அவை விகிதாசார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நாங்கள் நிராகரிக்கிற முறையும் பார்க்குறோம், விகிதாசார முறையும் பார்க்குறோம். விகிதாசார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்கிறோம் என்றால் 10,000 பங்கையும் 15,000 பங்கு கேட்டாக்களுக்கு நாங்கள் 10,000 பங்கை விகிதாசார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய போகிறோம். அடிப்படையில் 31/3/2019 ஒதுக்கீடு செய்யப்பட்டன. மேலதிக காசானது விண்ணப்பதாரருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. விகிதாசார ஒதுக்கீடு செய்தாலும் எங்களுக்கு அங்கே மேலதிகமாக பணம் கிடைச்சிருக்கு 5,000 பங்குகளுக்கு. அந்த காசை நாங்கள் திருப்பி அனுப்பணும். அதான் இங்கே சொல்லப்பட்டதுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதான். பின்வரட்ட கணிக்க கேட்கப்பட்ட கேள்வி 31/3/2019 உள்ளவாறு கூறப்பட்ட மூலத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு. அப்போ கூறப்பட்ட மூலதனம் எவ்வளோ கூடியிருக்குமென்று கேட்குறேன். அப்போ கூறப்பட்ட மூலதனம் எவ்வளோ கூடியிருக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பாருங்கள், 10,000 சாதன பங்கை வழங்குகிறோம். பங்கொண்டு எவ்வளோ பெருமையில் வழங்குறோம்னா 20 ரூபா படி வழங்குகிறோம். 10,000 பங்கை நாங்கள் 20 ரூபா படி வழங்குகின்ற போது எங்களுக்கு எவ்வளோ அங்கே மூலதனம் அதிகரிக்கும்னு சொன்னால் 2 லட்சம் ரூபாவில் மூலதனம் அதிகரிக்கும். ஏன்னு சொன்னால் 10,000 சாதன பங்கு பங்கொண்ட பெறுமதி வந்து 20 ரூபா. 10,000 பங்குகள் பங்கொண்ட பெறுமதி வந்து 20 ரூபா பெருக்கி எடுத்தோம்னு சொன்னால் 2 லட்சம் ரூபாவில் மூலதனம் அதிகரிக்கும். மூலதனத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு 2 லட்சம் ரூபாக இருக்கும். அன்றைகளுக்கு 15,000 பங்குக்கு விண்ணப்பம் கிடைச்சாலும் நாங்கள் வழங்குகிற பங்கு 10,000 பங்கு. 10,000 பங்கு தான் நாங்கள் 20 ரூபா படி பெருக்கணும். அதான் எங்களுக்கு கூறப்பட்ட மூலத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு. திருப்பி செலுத்திய மேலதிக காசு. அப்போ எங்களுக்கு எவ்வளோ பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைச்சது? 15,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைச்சது. விகிதாசார அடிப்படையில் நாங்கள் ஒதுக்கீடு செய்தாலும் மேலதிகமாக கிடைச்ச விண்ணப்பத்துக்குரிய பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்ப வேணும். அப்போ இந்த மேலதிகமாக கிடைச்ச விண்ணப்பத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் 5,000 பங்குகளுக்குரிய விண்ணப்பம் எங்களுக்கு மேலதிகமாக கிடைச்சது. ஒரு பங்கு எவ்வளோ படி விண்ணப்பம் கிடைச்சிக்க வேண்டாம் 20 ரூபா படி கிடைச்சிருக்கும். அப்போ 5,000 பங்குக்கும் 20 ரூபா படி நாங்கள் பெருக்கி எடுக்க வேணும் திருப்பி செலுத்திய காசை நாங்கள் காண்றதுக்கு. அப்போ திருப்பி செலுத்திய காசு 5,000 பங்குகள் எங்களுக்கு மேலதிகமாக விண்ணப்பம் கிடைச்சது. 20 ரூபா படி ஒரு பங்கு வழங்கல்ட பெறுமதி 20 ரூபா. 20 ரூபா படி நாங்கள் பெருக்கி எடுத்தோம் என்றால் 1 லட்சம் ரூபா நாங்கள் திருப்பி செலுத்துகிற காசாக இருக்கும். அப்போ இதில் கேட்கப்பட்ட கேள்வி கூறப்பட்ட மூலத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு அது எங்களுக்கு 2 லட்சம் ரூபா. இந்த 2 லட்சம் ரூபா பொறுமையான பங்கு நாங்கள் வழங்கினாங்கள். அது எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். திருப்பி செலுத்திய மேலதிக காசு மேலதிகமாக கிடைச்ச விண்ணப்பத்துக்குரிய காசை ஒரு பங்குண்ட வழங்கல் பெறுமதியால் நாங்கள் பெருக்கி எடுத்தோம் என்றால் திருப்பி செலுத்திய காசும் எங்களுக்கு வரும். இது இன்னொரு கேள்வி, மூலத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு அதே மாதிரி திருப்பி செலுத்திய காசு. இது ரெண்டையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அப்போ இவ்வாறான கேள்விகள் எங்களுக்கு வினாப்பத்திரம் 1 வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அதில் இன்னொரு கேள்வியை நாங்கள் ஒன்று பார்ப்போம். இதுவும் ஒரு வினாப்பத்திரத்தில் வந்த கேள்விகள் தான். பார்த்தீங்கன்றால் கம்பெனி 1/4/2018 கூறப்பட்ட சாதன பங்கு மூலதனமானது பங்கொண்டு 50 ரூபாய்க்கு வழங்கப்பட்டன. 50 ரூபா விலையில் நாங்கள் வழங்குகிறோம். பங்கொண்டின வழங்கல் பெறுமதி 50 ரூபா. வழங்கப்பட்ட 1 லட்சம் பங்குகளை கொண்டுள்ளது. இத்திகதில் கம்பெனியானது ரூபா 10 லட்சம் ஒதுக்கங்களை பங்கொண்டு 40 ரூபா விலையில் மூலதனமாக்கியுள்ளது.
மேலும் 31/3/2019 காணப்படும் ஒவ்வொரு 5 பங்குக்கும் ஒரு பங்கு, அதாவது 5 பங்குக்கு ஒரு பங்கு வீதம் பங்களுக்கான உரிமை வழங்கலானது பங்கொண்டு 30 ரூபா விலையில் வழங்கப்பட்டது. தற்போதுள்ள எல்லா பங்குதாரரும் உரிமை வளங்களை முழுமையாக பயன்படுத்தியுள்ளனர். பின்வருவன கணிக்கட்டம். அதாவது 31/3/2019 உள்ளவாறு உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு, உரிமை வளங்களின் மூலம் பெறப்பட்ட காசு. அப்போ உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு எங்கிட்டுக்கிறார், உரிமை வளங்கள் மூலம் பெறப்பட்ட காசை எங்கிட்டுக்கிறார். எங்களுக்கு பார்த்தோம் என்றால் கூறப்பட்ட சான பங்கு மூலம் ஒவ்வொன்றும் 50 ரூபா விலையில் வழங்கப்பட்ட 1 லட்சம் பங்குகள் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ எங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபா ஒதுக்கங்களை பங்கொண்டு 40 ரூபா விலையில் நாங்கள் மூலதனமாக்கி இருக்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாவை நாங்கள் மூலதனமாக்கி இருக்கிறோம். 10 லட்சம் ரூபாவை நாங்கள் மூலதனமாக்கி இருக்கிறோம். என்ன விலைன்னா 40 ரூபா விலையில் மூலதனமாக்கி இருக்கிறோம். அப்போ நாங்கள் எவ்வளவு பங்கை நாங்கள் மூலதனமாக்கி இருக்கிறோம்னு பார்ப்போம். அப்போ எவ்வளோ பங்கை நாங்கள் மூலதனமாக்கி இருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பாருங்கள் விலையில் 25,000 பங்குகளை நாங்கள் மூலதனமாக்கி இருக்கிறோம். அப்போ எங்களை ஏற்கனவே பாருங்கள் வழங்கப்பட்ட 1 லட்சம் பங்குகள் எங்கிட்ட இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் 25,000 பங்குகளை நாங்கள் ஒதுக்கங்களை மூலதனமாக்குறது மூலம் மூலதனமாக்கி இருக்கிறோம். அப்போ எங்கள்கிட்ட மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் 1,25,000 பங்குகளுக்கு இங்கே 1 லட்சம் பங்கு இருக்குது, இங்கே 25,000 இருக்குது. அப்போ மொத்தம் 1,25,000 பங்குகள் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த பங்குகளுக்கு தான் என்ன சொன்னால் பாருங்கள் 31/3/2019 காணப்படும் ஒவ்வொரு 5 பங்குக்கும் ஒரு பங்கு வீதம். அப்போ 5 பங்குக்கு ஒரு பங்கு வீதம் பங்களுக்கான உரிமை வளங்கள் மேற்கொள்ளப்பட்டது. எவ்வளோ விலையில் மேற்கொள்கிறோம்னு சொன்னால் 30 ரூபா விலையில் மேற்கொள்கிறோம். அப்போ ஆரம்பத்தில் எங்கிட்ட 1 லட்சம் ரூபா பங்குகள் 1 லட்சம் பங்குகள் இருந்தது. அங்கே ஒதுக்கங்களை நாங்கள் மூலதனமாக்குறது மூலம் 25,000 பங்குகள் எங்களுக்கு வருது. மொத்தம் 1,20,000 பங்குகள் காணப்படுகின்றது. 5 பங்குகளுக்கு ஒரு பங்கு வீதம் நாங்கள் உரிமை வளங்களை மேற்கொள்கிறோம். அப்போ உரிமை வளங்கள் மூலம் நாங்கள் எவ்வளோ பங்கு வழங்க போகிறோம்னு சொன்னால் 5 பங்குக்கு ஒரு பங்கு. அப்போ 5 22 10 5 20 25,000 பங்குகளை நாங்கள் வழங்குகிறோம். அப்போ ஒழுக்கங்களை நாங்கள் மூலமாக உரிமை வளங்கள் மூலம் நாங்கள் 25,000 பங்குகளை வழங்க போகிறோம். அப்போ 25,000 பங்களும் பங்கொண்டு 30 ரூபா விலையில் நாங்கள் வழங்குகிறோம். அப்போ 30 ரூபா விலையில் நாங்கள் வழங்குகின்ற போது உரிமை வளங்கள் மூலம் புறப்பட்ட காசு கட்டுக்கிறோம் நாங்கள் முதலாக காணுவோம். அப்போ 25,000 பங்குகளுக்கும் 30 ரூபா படி. ₹7,50,000 உரிமை வளங்கள் மூலம் பெறப்பட்ட காசாக இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் காணப்பட்ட பங்குகள் எங்களுக்கு 1 லட்சம் பங்குகள் இருந்தது. இப்போ நாங்கள் புதுசாக அந்த ஒதுக்கங்களை மூலமாக்குறது மூலம் 25,000 பங்கு வழங்கினாங்கள். 1,20,000 பங்கு 5 கொண்டு அடிப்படை வழங்குகிறோம். அப்போ 25,000 பங்குக்கும் 30 ரூபா படி நாங்கள் உரிமை வளங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ உரிமை வளங்கள் மூலம் ₹7,50,000 பணம் பெறக்கூடியதாக இருக்கும். இனி பாருங்கள் உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு கேட்குறார். அப்போ உரிமையாண்மை ஏற்பட்ட அதிகரிப்புன்னு சொன்னால் எங்களுக்கு அதாவது ஒதுக்கங்களை நாங்கள் மூலதனமாக்குவதன் மூலம் உரிமையாண்மையில் அதிகரிப்பு ஏற்படாது. ஏன்னு சொன்னால் அங்கே எங்களுக்கு மூலதனம் கூடும், அதே இடத்துல ஒதுக்கம் குறையும். அப்போ உரிமையாண்மையில் அந்த ஒதுக்கங்களை பங்கு வழங்குற மூலம் உரிமையாண்மையில் அதிகரிப்பு ஏற்படாது. ஆனால் உரிமை வளங்கள் மூலம் ஏற்படுகின்ற காசு நாங்கள் பெற்ற காசு அங்கே பங்கு வளங்களையும் அதிகரிப்பு ஏற்படுத்தும். அப்போ இந்த உரிமை வளங்கள் மூலம் பெற்ற காசு தான் உரிமையாண்மையில் அதிகரிப்பு ஏற்படுத்த போகுது. அப்போ உரிமை வளங்கள் மூலம் பெற்ற காசு தான் உரிமையாண்மை அதிகரிப்பு ஏற்படுத்தும். அப்போ உரிமையாண்மை ஏற்பட்ட அதிகரிப்பு வந்து இந்த ₹7,50,000. சரி பிள்ளைகள், அதாவது அங்கே ஒதுக்கம் கொண்டு தந்தவர் அந்த ஒதுக்கத்தை நாங்கள் உரிமையாண்மை ஏற்பட அதிகரிப்பாக நாங்கள் பார்க்கலான்னு சொன்னால் அது ஒதுக்கம் கூடைக்க மூலதனம் ஒதுக்கம் குறையத்தான் மூலதனம் கூடும். அப்போ அதால் உரிமையாண்மையில் அதிகரிப்பு ஏற்படாது. அப்போ இந்த உரிமை வளங்களால் ஏற்பட்ட அதிகரிப்பு தான் எங்களுக்கு உரிமையாண்மையிலையும் ஏற்பட்ட அதிகரிப்பாக இருக்கும். அப்போ உரிமை வளங்கள் மூலம் பெறப்பட்ட காசு தான் உரிமையாண்மையிலையும் அதிகரிப்பு ஏற்படுத்தும். அப்போ இதை நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் கண்டு உரிமையாண்மை மூலம் பெறப்பட்ட காசையும் உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்பை நாங்கள் இங்கே காட்டியிருக்கிறோம். இதை நாங்கள் இவ்வாறு கணிப்பிட வேணும். இதுவரை நாங்கள் நல்லாக விளங்கிக் கொள்கின்ற மூலம் இவ்வாறு நாங்கள் இலவாக கணிப்பீடு செய்து விடையில் நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ பார்ட் 1ல் வார கேள்விகள் இவ்வாறான கேள்வியெல்லாம் எங்களுக்கு அமையும். இதே மாதிரியான கேள்விகளை நாங்கள் செய்து பழக வேணும். இதே மாதிரி நாங்கள் நிறைய பயிற்சிகளை செய்கின்ற மூலம் இந்த இப்படியான வினாக்களுக்கு நாங்கள் இலவாக விடை எழுதக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இன்றைய வகுப்பில் இந்த பங்கு வழங்க தொடர்பாக முழுமையாக நாங்கள் எல்லா விடயங்களையும் பற்றி பார்த்துருக்கிறோம், மிகவும் தெளிவாக பார்த்துருக்கிறோம். அப்போ இதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்கள். அப்போ இதே விளங்கி நீங்கள் இதில் நீங்கள் பயிற்சி செய்து நல்ல ஒரு தேர்ச்சியை நீங்கள் பெற வேணும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.